ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிஆர் அன்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஆர்எஸ், அதாவது சாப்டர் 3 பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே சிம்பிள். எனக்கு நிறைய விஷயம் புரியாது. ஓகேவா? எதுக்கு இந்த மாதிரி சிம்பிளான சாப்டர்லலாம் பசங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா இது தெரிஞ்சுனா போதும், இந்த சாப்டர் முடிஞ்சு. பட் என்னதுன்னா இதிலே நிறைய பேருக்கு பார்த்தோன்னா நிறைய கன்ஃபியூஷனோடவே இருப்பாங்க லாஸ்ட் வரைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ அந்த எல்லா கன்ஃபியூஷனையும் பார்த்தோன்னா ஓரம் கட்ட போகிறோம். ரொம்ப கிளாரிட்டியாக பார்த்தோன்னா எதனால் இந்த என்ட்ரி நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்தீங்கன்னா நான் நிறைய தியரி கொடுத்துருப்பேன். இவ்வளோ தரம் படிக்கவே தேவையில்ல. ஓகேவா? டேரெக்டாக எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் பிஆர்எஸ் முடிச்சுட்டு மீதி இருக்கிற டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய சம்மு பார்க்க போகிறோம். நிறைய பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பிஆர்எஸ் ஒரே நிமிஷம் இருங்க. ஜஸ்ட் எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். ஓகேவா? அது என்ன சார் பிஆர்எஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. சரி, இந்த கலர் வேணாமே. நம்ம பிஆர்எஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? பிஆர்எஸ்னால் ஒன்றும் இல்லைன்னா பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா 2 விஷயம் இருக்கும். ஓகேவா? 2 விஷயம் இருக்கும். ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஆனால் சேமாக இல்லை. ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா எதனால் சேமாக இல்லைன்னு சொல்லிட்டு காரணத்தை கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஒன்றா ஆக்குறோம். ஓகேவா? சரி, இந்த இடத்துல என்ன சார் 2 விஷயம் பார்த்தோன்னா சேமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைக்கன்னா 2 புக்கு சேமாக இருக்கணும். ஓகேவா? அதாவது என்ன புக்கு சேமாக இருக்கணும்? பாஸ்புக்கு சேமாக இருக்கணும் வித் கேஷ் புக்கு. அது என்ன சார் பாஸ்புக்கு கேஷ் புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா லெஜர் மாதிரி இதை மைண்டில் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஆல்ரெடி நீங்கள் லெஜர் சாப்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். லெஜர் அப்படின்றது ஒரு டி ஷேப்பு. ஓகேவா? டெபிட் சைடுன்னு ஒன்று இருக்கும், கிரெடிட் சைடுன்னு ஒன்று இருக்கும். டெபிட் சைடுன்னு ஒன்று இருக்கும், கிரெடிட் சைடுன்னு ஒன்று இருக்கும். டெபிட் சைடுன்னு ஒன்று இருக்கும், கிரெடிட் சைடுன்னு இருக்கும். ஓகேவா? சார் இது ரெண்டுமே எதுக்கு சார் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒன்றும் இல்லைக்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அருண் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அருண் இருக்கிறேன். இது கேஷ் புக்னா ஒன்றும் இல்லை, என்னோட பேங்க் அக்கௌண்ட்டு. ஓகேவா? கேஷ் புக் இன்னொன்று என்ன சொல்லலாம்னா அதாவது பேங்க் அக்கௌண்ட்டு. ஓகேவா? எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். எதுக்கு சார் ரெண்டுமே சேமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே அருணோட அக்கௌண்ட்டு. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னதுன்னா இதை பார்த்தோன்னா அருண் மெயின்டைன் பண்ணுவான். இது பார்த்தோன்னா கோபால் மெயின்டைன் பண்ணுவான். அது யார் சார் கோபால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைக்கன்னா பேங்க்கு. ஓகேவா? பேங்க்கு நான் எதுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்குன்னு சொல்லலாம்னா பேங்க் பிஆர்எஸ் அடுத்து பேங்க் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தோன்னா பேங்க்னு பேசுறதுனால கன்ஃபியூஷன் வரும்னு சொல்லிட்டு ஃபார் த டைம் பீயிங் பேங்கரோட நேமு கோபால்னு வச்சுக்கோங்களேன். பேங்கரோட நேமு கோபால். அதாவது இந்தியன் பேங்க்கில் ஒரு மேனேஜர் உட்காந்துட்டு இருக்கான். ஓகேவா? அந்த மேனேஜர் பேர் கோபால். நான் என்ன பண்ணுறேன்னா என் பிஸ்னஸ்க்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். கரெக்டாக? பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னா என்னோட ஜேர்னல் லெஜர்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். சிமிலர்லி நான் போயிட்டு பேங்க்கில் காசு போட்டேன்னா கோபாலும் என்ன பண்ணணும், அருணோட டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுவான். அவன் எங்கே ரெக்கார்ட் பண்ணுவான்னா என்னோட பாஸ்புக்கில் ரெக்கார்ட் பண்ணுவான். ஓகேவா? நமக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கேஷ் புக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேஷ் புக்கில் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு நீங்கள் பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. அது என்ன சார் பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கேஷ் புக்கு அப்படி இல்லைனா இந்த பேங்க் புக்கு இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்டு. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா டெபிட் நேச்சர் அக்கௌண்ட் என்னது இன்க்ரீஸ் ஆக டெபிட் பண்ணுவோம். ஓகேவா? இன்க்ரீஸ் ஆக டெபிட் பண்ணுவோம். அதாவது சார் எனக்கு பார்த்தோன்னா அப்போ நான் யாராச்சும் ஒருத்தவன் கேஷ் உள்ளார கொடுக்குறான், நான் கேஷ் ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் டெபிட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அருண் என்ன பண்ணுவான் கேஷ் புக்கில் டெபிட் பண்ணுவான். அதே மாதிரி மைனஸ் ஆகும்போது என்ன பண்ணுவான் அருண் மைனஸ் பண்ணுவான். எங்கே மைனஸ் பண்ணுவான்? கிரெடிட்டில் உட்காந்து மைனஸ் பண்ணுவான். ஓகேவா? அதே தான் பட் ஆப்போசிட்டாக நடக்கும். இப்போ அருணுக்கு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும்போது டெபிட் பண்ணுவான். ஓகேவா? அருணுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தோன்னா டெபாசிட் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது எங்கள் அப்பா எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறாரு, பர்த்டேக்கு டிப்ஸ் கொடுக்குறாரு. சரி நம்ம பேங்க்கில் போடுவோம், கையில் வச்சிருந்த செலவாகும்னு சொல்லிட்டு நான் பேங்க்கில் போடுறேன். பேங்க்கில் இன்க்ரீஸ் ஆகும்போது நான் எந்த இடத்துல பார்த்தோன்னா காட்டுவேன்னா டெபிட் சைடு காட்டுவேன். அதே டிரான்சாக்ஷனை பார்த்தோன்னா கோபால் எங்கே காட்டுவான்னா கிரெடிட் சைடில் காட்டுவான். ஏன்னா கோபாலுக்கு பார்த்தீங்கன்னா
பாஸ்புக் அப்படின்றது, அப்படி இல்லைன்னா கோபாலுக்கு அருணோட அக்கௌண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டு. பிகாஸ் கோபால் வந்து பார்த்தோன்னா என்னோட காசை என்கிட்ட கொடுக்கணும், கரெக்டாக? அது என்னோட காசு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, பட் என்னதுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் கிட்ட இருந்து வாங்கின டெபாசிட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்குவாங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. அது எல்லாத்தையும் வந்து லைபிலிட்டியில் காட்டுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தோன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பணம், ஓகேவா? அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, அருண் மெயின்டைன் பண்ணுற கேஷ் புக்கில் டெபிட் சைடு வந்து பாசிட்டிவ், கிரெடிட் சைடு நெகட்டிவ். தட் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போதெல்லாம் நான் டெபிட் பண்ணிக்கிட்டே வருவேன். கம்மியாகுது, நான் ஏதாச்சும் பேமெண்ட் பண்ணுறேன் இல்லைனா நான் வித்ட்ராவல் பண்ணுறேன்னா மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவான். அதே தான் வந்து பார்த்தோன்னா நான் எப்போ வந்து டெபிட் பண்ணுறனோ கோபால் என்ன பண்ணுவான், கிரெடிட் பண்ணுவான், ஓகேவா? என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஏறும்போது கோபால் என்ன பண்ணுவான், அதை கிரெடிட் பண்ணுவான், நான் டெபிட் பண்ணுவேன். அதே மாதிரி நான் கிரெடிட் பண்ணும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோபால் என்ன பண்ணுவான், டெபிட் பண்ணுவான், ஓகேவா? இது எல்லாமே அருணும் கோபாலும் சைமல்டேனியஸாக என்ட்ரி போட்டுனே இருந்தேன்னா பிரச்சனை இல்லை கண்ணா, பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் டெபாசிட் பண்ணுறேன், ஓகேவா? கேஷ் புக்கில், அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்தியன் பேங்க்கில் போய்ட்டு மேனேஜர்கிட்ட என்ன பண்ணுறேன், கேஷ் கொடுத்துட்டு வரேன், ஓகேவா? கோபால்கிட்ட கேஷ் கொடுத்துட்டு வரேன். இந்தப்பா நான் வந்து நிறைய சம்பாதிச்சிருக்கேன், நீ பேங்க்கில் போட்டு வச்சுக்கணும். ஸோ நான் கொடுக்கும்போது என்ன திரும்ப என்ட்ரி போடுவேன், ஏதாச்சும் இங்கே ஒரு ப்ளஸ் 8,000 ருபீஸ் நான் வந்து பார்த்தோன்னா டெபிட் பண்ணுறேன்னா நான் ப்ளஸ் 8,000 டெபிட் பண்ணுவேன், ஓகேவா? கோபாலும் என்ன பண்ணுவான், கிரெடிட் சைடில் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் 8,000 போடுவான், ஓகேவா? சும்மா, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோபாலும் அருணும் 2 பேரும் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டு சேமு. சரி, 2 பேருமே நான் எனக்காக தான் மெயின்டைன் பண்ணுறேன், ஓகேவா? நானும் என்னோட அக்கௌண்ட்டை தான் மெயின்டைன் பண்ணுறேன், கோபாலும் என்னோட அக்கௌண்ட்டை தான் மெயின்டைன் பண்ணுறான். இந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் அருணும் கோபாலும் சுமூகமாக வந்து பார்த்தோன்னா என்ட்ரி பண்ணிக்கினே இருக்கிறாங்க. டிலேவே இல்லாமல் என்ட்ரி பண்ணிக்கினே இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் என்ட்ரி பண்ணிக்கினே இருக்கிறாங்கன்னா பிரச்சனையே இல்லைக்கன்னா பிஆர்எஸ் அப்படின்ற சாப்டரை நம்ம படிக்க தேவையில்லை. பட் என்னாதுன்னா ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைமல்டேனியஸாக 2 பேரும் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 3 ரீசன் இருக்கும், ஓகேவா? ஒரு 3 ரீசன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைமிங் டிஃப்ரென்ஸ், ஓகேவா? டைமிங் டிஃப்ரென்ஸ், அதாவது ஒரு டிரான்சாக்ஷனை அருண் ஒரு டேட்டில் ரெக்கார்ட் பண்ணுவான், அதே டிரான்சாக்ஷனை கோபாலும் இன்னொரு டேட்டில் ரெக்கார்ட் பண்ணுவான். சரி, எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைக்கண்ணா, செக் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன், ஓகேவா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், செக் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன், ஓகேவா? அதாவது எனக்கு 1ஆம் தேதி என் மச்சான் என் மச்சான் வந்து என்னன்னா எனக்கு செக்கு தரான். செக்குன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செக்கு, சரி, சப்போஸ் செக்கு தெரியலனா நான் உங்களுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அது கூட தெரியலனா நம்மளால் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. செக்குன்றது ஒன்றும் இல்லைக்கண்ணா, காந்தி தாத்தா படம் போட்ட ஒரு நோட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு மாற்று வழி தான் செக்கு, ஓகேவா? மாற்று வழி தான் செக்கு. என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அதாவது கஜினி படத்தில் சஞ்சய் ராமசாமி வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு பத்திரிகை பாட்டியில் செக் எழுதி கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு பாக்கெட்டில் திடீர்னு பார்த்தோன்னா காசு இல்லை, சரி பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க, என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போய் எடுத்துக்கோங்கன்னு சஞ்சய் ராமசாமி எழுதி கொடுப்பாரு. அதுதான் செக்கு அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அருணுக்கு காசு தேவை, அருணுக்கு காசு கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? அவனோட மச்சான் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களாம், ஓகேவா? அருணுக்கு காசு கோபால், ஓகேவா? அதாவது அருணுக்கு 1ஆம் தேதி காசு தேவைப்பா, 1ஆம் தேதி காசு தேவை, 1 டிசம்பர் காசு தேவைன்னு வச்சுக்கோங்களேன். அவன் 1 டிசம்பர் வந்து பார்த்தோன்னா யார், அருணோட மச்சான் இல்லைனா அருணோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அருணோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா அவன் வந்து பணக்காரன் தான், சஞ்சய் ராமசாமி மாதிரி பணக்காரன் தான். ஸோ பாக்கெட்டில் காசு வச்சு சுத்த மாட்டான். அவன் என்ன பண்ணுறான், ஒரு பேப்பர் கொடுக்குறான், ஓகேவா? அவன் ஒரு பேப்பர் கொடுக்குறான். அந்த பேப்பர் பேர் தான் வந்து பார்த்தோன்னா செக்குன்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணணும், அந்த செக்கை என்கேஷ் பண்ணணும், நான் வந்து அதை பணமாக மாற்றிக்கணும். ஏன்னா அருணோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பார்த்தோன்னா பாக்கெட்டில் பணம் இல்லை. ஸோ அவன் ஒரு பேப்பர் கொடுக்குறான், நீ போய் பணமாக மாற்றிக்கடா அப்படின்னு அருணோட ஃப்ரெண்டு அருண்கிட்ட சொல்கிறான், ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், சரிடான்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி செக் வாங்குறேன். ஸோ என்னை பொறுத்தவரை என்ன தெரியுமா அர்த்தம், 1ஆம் தேதியே வந்து பார்த்தோன்னா எனக்கு கேஷ் வந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், என்ட்ரி போட்டுருவேன், ஓகேவா? என்ட்ரி போட்டுருவேன். நான் போய்ட்டு கோபால்கிட்ட கொடுக்குறேன், அரே கோபால், எனக்கு வந்து பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு செக்கு கொடுத்துருக்கான், நீ தான் என்ன பண்ணுறேன், இந்த செக்கை என்கேஷ் பண்ணி கொடுக்குற, என் அக்கௌண்ட்டில் வந்து நீ பார்த்தோன்னா கிரெடிட் பண்ணி விட்டுரு அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் கோபால் என்ன தெரியுமா பண்ணுவான், கோபால் வந்து பார்த்தோன்னா 1ஆம் தேதி பண்ண மாட்டான்,
ஸோ கோபாலுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன தெரியுமா பொறுப்பு? அருணோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா உண்மையாலேயே அவன்கிட்ட காசு இருக்கா இல்லைனா அவன் ஃப்ராட் பண்ணுறானான்னு செக் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ கோபால் என்ன பண்ணுவான், அருணோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டை பார்ப்பான். ஓகேவா? கோபால் அப்படின்றவன் பேங்க்கு, அவன்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கோபால் அப்படின்றவன் இந்தியன் பேங்க்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அருணோட ஃப்ரெண்டு சப்போஸ் இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா அருணோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பான். ஓகே, நம்ம கையில் வந்து செக்கு, அருண் வந்து செக்கு கொடுத்துருக்கான். யார்கிட்ட இருந்து வந்த செக்கு? அருணோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வந்த செக்கு. ஒரு செக்கில் 10,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் வந்து யார், கோபால் அருணோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டை பார்ப்பான். ஓகேவா? அருணோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டை பார்ப்பான். 10,000 அவன்கிட்ட பேலன்ஸ் இருக்கான்னு, 10,000 பேலன்ஸ் இருக்குன்னு பார்ப்பான். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி முடிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு 3 டிசம்பர் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 டிசம்பர் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 டிசம்பரில் தான் என்ன பண்ணுவோம், கோபாலே என்ட்ரி போடுவான் பாஸ்புக்கில். ஓகேவா? அருணோட பாஸ்புக்கில் கோபாலே என்ட்ரி பண்ணுவான். ஓகேப்பா, உன்னோட செக்கை நான் கிளியர் பண்ணிட்டேன், நீ கொடுத்த செக்கை கிளியர் பண்ணிட்டேன், உன்னோட ஃப்ரெண்டு உண்மையானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் 3 வந்து பார்த்தோன்னா 3 வந்து பார்த்தோன்னா அவனுக்கு தெரிய வருது அருணோட ஃப்ரெண்டு ஒரு ஃப்ராடு. ஓகேவா? அருணோட ஃப்ரெண்டு ஒரு ஃப்ராடு. ஸோ அருணுக்கு நான் வந்து என்ட்ரி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 தெரிய வருது. அவன் என்ன பண்ணுவான், என்ட்ரி போடாமல் என்ன பண்ணுவான், செக்கை பவுன்ஸ் பண்ணி விட்றான். ஓகேவா? செக்கை பவுன்ஸ் பண்ணி விட்றான். அருணை போட்டு மூஞ்சிலே அடிப்பான். இந்தாடா என்னடா நீயும் ஃப்ரெண்டும் கொடுத்து ஏமாற்ற பார்க்குறீங்களா, உனக்குலாம் வந்து நான் என்ட்ரி போட மாட்டேன்னு சொல்லிட்டு பவுன்ஸ் பண்ணி விட்றான். ஸோ இதுதான் நான் செக்கோட ப்ராசஸ்ஸு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, செக் அப்படின்றது பணம் கொடுக்கறதுக்கு பதில் ஒரு டூலு. ஓகேவா? அந்த டூலை நான் என்ன பண்ணணும், மறுபடியும் பணமாக மாற்றணும். கோபால் எப்போ வந்து நான் எப்போ என்ட்ரி போடுவேன்னா, என் கையில் வந்து பார்த்தோன்னா செக்கு வந்து நான் கோபால்கிட்ட கொடுத்த அன்றைக்கே என்ட்ரி போட்டுருவான். ஆனால் கோபால் எப்போ என்ட்ரி போடுவான், அவன் வந்து கேஷ் இருக்குதா இல்லையா, அருணோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் கேஷ் இருக்கா இல்லையா, இல்லைனா அவன் வந்து மோசடி பண்ணுறான், அவன் பேங்க்கில் ₹1 வச்சுக்கணும் 1 கோடிக்கு செக்கு கொடுக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செக் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தோன்னா பண்ணுவான். எய்தர் அதை அவனோட அக்கௌண்ட்லேயே அவனோட பேங்க்லேயே செக் பண்ணலாம். இவன் இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க்லேயே செக் பண்ணலாம். இல்லை சார் அருண் வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப், அருணோட ஃப்ரெண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் வச்சுருக்கான் அப்படின்னா கோபால் மறுபடியும் என்ன பண்ணணும், இந்தியன் பேங்க்கில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர்னு யாராச்சும் ஒரு பேங்க் மேனேஜர் இருப்பார், கிஷோர் கிட்ட பேசி கோபால் என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அருணோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா பணக்காரன் தான், அவங்ககிட்ட 1 கோடி இருக்குது, ஸோ 1 கோடி செக் வந்து உண்மையான செக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா என்ட்ரி போடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா செக் ப்ராசஸ். இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, அருண் வந்து பார்த்தோன்னா 1 என்ட்ரி போடுவான், கோபாலுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், 3 4 டைம் எடுக்கும். அதனால் என்ன ஆகும்னா 2 புக்கும் டேலி ஆகாது. நான் டப்புன்னு இங்கே வந்து பார்த்தோன்னா 1 8,000 போட்டேன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா 1 8,000 இருக்காது, 2 8,000 இருக்காது, 3 தான் 8,000 வரும். ஸோ 3 தான் டேலி ஆகும். அப்போனா 1 2 என்ன ஆகணும், நம்ம ரெக்கன்சிலேஷன் பண்ணணும். ரெக்கன்சிலேஷன் பண்ணும்போது நம்ம காட்டணும் எதனால் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதனால் 8,000 டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, நம்ம செக்கை டெபாசிட் பண்ணிட்டோம், ஆனால் வந்து பார்த்தோன்னா கோபால் இன்னும் கிளியர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். ஸோ இப்போ என்னோட பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கேஷ் புக்கில் 8,000 இருக்குது, பாஸ்புக்கில் 0 இருக்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணணும், இதை மைனஸ் பண்ணி காட்டணும். ஓகேவா? அதாவது வந்து பார்த்தோன்னா செக்கை நான் வந்து டெபாசிட் பண்ணிட்டேன், ஆனால் வந்து பார்த்தோன்னா கிளியர் பண்ணல. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நான் மைனஸ் பண்ணி இதை 0ன்னு காட்டணும். இதுதான் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இதுதான் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். கேஷ் புக்கை நான் வந்து பார்த்தோன்னா பாஸ்புக்கோட மேட்ச் பண்ணணும். நடுவில் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அந்த டிஃப்ரென்ஸ் எதனால் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு காட்டணும். இதுதான் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா டைமிங் டிஃப்ரென்ஸு. ஸோ டைமிங் டிஃப்ரென்ஸ்னால வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் வரலாம். அருண் வந்து 1 என்ட்ரி போடுவான், கோபாலும் 3 என்ட்ரி போடுவான், அதனால டிஃப்ரென்ஸ் வரும். 1 2 அதனால டிஃப்ரென்ஸ் வரும், 3 மேட்ச் ஆகிடும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கேப்பு. ஓகேவா? கம்யூனிகேஷன் கேப்பு. அது என்ன சார் கம்யூனிகேஷன் கேப்னா? ஒன்றும் இல்லைன்னா சம்டைம்ஸ் நான் வந்து பார்த்தோன்னா ஒரு என்ட்ரி போட்டுருவேன், அருண் ஒரு என்ட்ரி போட்டுருவான். அருண் கோபாலுக்கு சொன்னால் தானே கோபாலும் என்ட்ரி போடுவான், ஆனால் அருண் வந்து சப்போஸ் கோபாலுக்கு சொல்ல மாட்டான். சிமிலர்லி கோபாலு ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி போட்டுருவான், ஆனால் கோபாலு மறுபடியும் அருணுக்கு சொன்னால் தானே அந்த என்ட்ரி போடுவான், ஆனால் அருணுக்கு சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோபால் நான் வந்து பார்த்தோன்னா பெரிய ஷேர் ஹோல்டர்னு வச்சுக்கோங்களேன், ரிலையன்ஸ்லேருந்து ஷேர் ஹோல்டரு. ஸோ அம்பானி வந்து எனக்கு ஷேர் அதாவது பே பண்ணுவார். ஓகேவா? அம்பானி என்ன பண்ணிட்டாரு, டேரெக்டாக என்னோட டிவிடெண்ட்டை வந்து பார்த்தோன்னா பாஸ்புக்கில் பே பண்ணிட்டாரு. ஸோ கோபால் என்ன பண்ணுறான்,
அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அருணுக்கு ஒரு 5,000 சொல்லிட்டு கிரெடிட் பண்ணுறான். ஆனால் கோபால் என்ன பண்ணுறான், மறந்துட்டான், என்கிட்ட சொல்ல மறந்துட்டான். ஓகேவா? ஸோ சொல்ல மறந்ததுனால நான் என்ன பண்ண மாட்டேன், என்ட்ரி போட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது டிவிடெண்ட் வந்தது. ஸோ அவன் எனக்கு எப்போ சொல்கிறானோ, ஃபார் எக்ஸாம்பிள் அவன் 1ஆம் தேதி என்ட்ரி போட்டிருப்பான். ஐடியலி 1ஆம் தேதியே கோபால் அருண் கிட்ட சொல்லிருக்கணும். ஆனால் அவன் சொல்லாருனா எனக்கு தெரிய வராது. ஸோ என்ன அதனால் என்னோட அக்கௌண்ட்டில் 0 தான் இருக்கும். ஸோ ஓகேவா? தட் மீன்ஸ் கேஷ் புக்கில் 0ன்னு இருக்கும், பாஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 இருக்கும். நான் என்ன பண்ணணும், அதை ரெக்கன்சிலேஷன் பண்ணணும். நான் பாஸ்புக்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவேன், ரெக்கன்சிலேஷன் பண்ணுவேன். ஓகே, டிவிடெண்ட்டு டைரக்ட்லி கிரெடிட்டட், ஆனால் எனக்கு அது சொல்லலை, கோபாலும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு +5,000 போட்டு நான் ரெக்கன்சிலேஷன் பண்ணணும். ஸோ இதுதான் கண்ணா செகண்ட் ரீசன். தேர்டு ரீசன் என்னதுன்னா எரரு. எய்தர் கோபால் அப்படி இல்லைன்னா அவரும் என்ன பண்ணுறானுங்க, மிஸ்டேக் பண்ணுறானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு என்ட்ரி போடுறேன், +8,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி போடுறேன். நான் இப்போ கோபாலுக்கு சொல்கிறேன், இங்கே பாருப்பா 8,000க்கு வந்து பார்த்தோன்னா நீ வந்து என்ட்ரி போடணும்னு சொல்லிட்டு. ஆனால் கோபால் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் 80,000 போட்டான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எரரு. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டிஃப்ரென்ஸ், மெயினாக டைமிங் டிஃப்ரென்ஸு, கம்யூனிகேஷன் கேப்பு, எரரு. ஓகேவா? டைமிங் டிஃப்ரென்ஸு, கம்யூனிகேஷன் கேப்பு, எரரு. இது 3 காரணத்தினாலையும் 2 புக்குலையும் டிஃப்ரென்ஸ் வரலாம். அதுவுமே ரெண்டுமே எனக்காக மெயின்டைன் பண்ணுற புக்கு தான். அருண் வந்து அருணுக்காக கேஷ் புக் மெயின்டைன் பண்ணுறான், கோபால் அருணுக்காக பாஸ்புக் மெயின்டைன் பண்ணுறான். ஸோ ரெண்டுமே வந்து சேமாக இருக்கணும். பட் இந்த ஒரு 3 காரணத்தினால சேமாக இருக்காது. அதை நம்ம வந்து பார்த்தோன்னா சேமாக ஆக்க போகிறோம். அதுதான் இந்த சாப்டர். ஓகேவா? இந்த சாப்டரில் கேஷ் புக்கு கொடுப்பாங்க, பேலன்ஸ் எவ்வளோன்னு, பாஸ்புக்கு கொடுப்பாங்க. அருண் மெயின்டைன் பண்ணுற புக்கில் எவ்வளோ தரம் பேலன்ஸ் இருக்குது, கோபால் மெயின்டைன் பண்ணுற புக்கில் எவ்வளோ தரம் பேலன்ஸ் இருக்குது, என்னென்னலாம் டிரான்சாக்ஷனு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் இங்கே ப்ளஸ் மைனஸ் பண்ணி அருணுக்கும் கோபாலுக்கும் வந்து டேலி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்தோன்னா பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா சார்? புரிஞ்சிச்சு சார், எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ ஆனால் எனக்கு டப்புன்னு ஒரு சம்மை பார்த்தோன்னே அதில் ஒரு 7-8 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க சார். என்னமோ பெருசாக எழுதுறாங்க, எனக்கு அதை பார்த்தோன்னே அலர்ஜியாக இருக்குது சார். ஸோ எனக்கு அந்த அலர்ஜி போகணும், டான்னு வந்து பார்த்தோன்னா டேலி பண்ணணும் சார். அதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பு கொடுங்க சார். அதாவது சரி, எனக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒரு ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, கண்ணா நீங்கள் சரி, இது எனக்கு மைண்ட்லேயே ஓப்பன் ஆகும். பட் என்னன்னா, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க, இல்லை புதுசாக நீங்கள் போடுறீங்க, இல்லைனா பெரிய ப்ராக்டிஸ் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும், சம்மு போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2 டீயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது ஒன்று கோபாலுக்கு பாஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஒன்று அருணுக்கு கேஷ் புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது 2 ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கொஷினில் பார்க்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேலன்ஸ் கொடுக்குறாங்க, கேஷ் புக் பேலன்ஸ் கொடுக்குறாங்களா, பாஸ்புக் பேலன்ஸ் கொடுக்குறாங்கன்னு கொஷினில் சொல்கிறாங்க. அருண் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் புக் மெயின்டைன் பண்ணுறான், கேஷ் புக்கில் பேலன்ஸு 50,000. அப்படி இல்லைனா அருணுக்கு கோபால் வந்து பாஸ்புக் மெயின்டைன் பண்ணுறாங்க, பாஸ்புக்கில் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ எய்தர் எனி ஆஃப் த ஒன்று தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் சார், ரெண்டுமே கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. எய்தர் கேஷ் புக் எடுத்துக்கோங்க, பாஸ்புக் எடுத்துக்கோங்க. சப்போஸ் 2 கொடுக்கல, 1 தான் கொடுத்துருக்காங்கன்னா எந்த 1 கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சார் எனக்கு கொஷினில் வந்து பார்த்தோன்னா கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, பாஸ்புக் பேலன்ஸ் கொடுக்கலன்னா கேஷ் புக்கில் ஒரு ஏரோ போட்டுக்கோங்க. அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைக்கண்ணா, நம்மளால் ரெக்கன்சிலேஷன் வந்து பார்த்தோன்னா கேஷ் புக் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் பண்ண முடியும். நம்மளால் கேஷ் புக்கை மட்டும்தான் தொட முடியும், பாஸ்புக்கை தொட முடியாது. சார் சப்போஸ் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா பாஸ்புக்கு தான் சார் கொடுத்துருக்காங்க, பாஸ்புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் புக் பேலன்ஸ் கொடுக்கலன்னா நீங்கள் பாஸ்புக் சைடு ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? பாஸ்புக் சைடு ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களால் ரெக்கன்சிலேஷன் பண்ணும்போது பாஸ்புக்கை தான் தொட முடியும். அதாவது பாஸ்புக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் ரெக்கன்சிலேஷன் பண்ண முடியும், கேஷ் புக்கை தொட முடியாது, ஏன்னா கேஷ் புக் பேலன்ஸ் தெரியல. ஓகேவா? ஓகே சார், இப்போ நான் இது வந்து ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கினேன். ஃபார் எக்ஸாம்பிள் கொஷினில் வந்து பார்த்தோன்னா கேஷ் புக் சைடு எனக்கு பேலன்ஸ் கொடுத்துறாங்க, கேஷ் புக்கில் 50,000 கொடுத்துறாங்க. அப்படி இல்லைனா ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, ஆனால் நான் கேஷ் புக் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கேஷ் புக்கில் ஒரு ஏரோ போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க நிறைய டிரான்சாக்ஷன் கொடுப்பாங்க கண்ணா, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த டிரான்சாக்ஷனை
ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, சும்மா அந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ரெக்கன்சிலேஷன் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ரெக்கன்சிலேஷன் பண்ணணும். இவ்வளோ தான் கண்ணா. சரி, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் புக் பேலன்ஸ் 50,000, அதாவது டெபிட் பேலன்ஸு, இதை ஃபேவரபிள் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபேவரபிள்னா என்னது, என்கிட்ட காசு இருக்குது. ஓகேவா, அசட்டு. அன்ஃபேவரபிள்னா அது ஒரு லைபிலிட்டியாக இருக்கும். ஸோ டெபிட் பேலன்ஸ் 50,000 இருக்குது. டெபிட் பேலன்ஸ் 50,000 இருக்குது கண்ணா. ஓகேவா, ட்ரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. ஓகேவா, ட்ரான்சாக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, சாரி நான் இங்கே எழுதுகிறேன், இங்கே வேணாம், இதுக்கு இந்த இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் எழுதுகிறேன் தெளிவாக. ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் அஸ் பெர் கேஷ் புக்னு எழுதிக்கணும். ஓகேவா, பேலன்ஸ் அஸ் பெர் கேஷ் புக், பேலன்ஸ் அஸ் பெர் கேஷ் புக். ஓகேவா, ஸோ ஒரு 50,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா. ஆனால் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து சரி இது வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து பார்த்தோன்னா 20,000 தான் இருக்குது. ஓகேவா, எங்கள் பாஸ்புக்கு 20,000 தான் இருக்குது, அதையும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்புக்கும் 20,000 தான் இருக்குது, கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா. ஸோ நீங்கள் எய்தர் கேஷ் புக்கை கூட ஓப்பனிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம், அதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் சொல்கிறாங்கண்ணா, என்ன தெரியுமா சொல்கிறான், செக்கு டெபாசிட்டட் 30,000 பட் நாட் கிளியர்டு. ஓகேவா, அதுக்கு என்ன அர்த்தம்னா அருண் வந்து ப்ளஸ் 30,000 போட்டுருவான். அருண் ப்ளஸ் 30,000 போட்டுருவான். ஆனால் கோபாலு போட மாட்டான். கோபாலோட பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 0ன்னு இருக்கணும், இங்கேயும் 0ன்னு இருக்கணும். ஓகேவா, இங்கேயும் 0ன்னு இருக்கணும், இங்கேயும் 0ன்னு இருக்கணும். ஆனால் அருணுக்கு இங்கே 30,000 இருக்கும். ஓகேவா, கிரெடிட்டில் வேறு எந்த என்ட்ரியும் போடலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இதை மேட்ச் பண்ணணும் கண்ணா, இதை மேட்ச் பண்ணணும். இங்கே டெபிட் வந்து கிரெடிட்டோட மேட்ச் ஆகணும். இந்த கிரெடிட்டு இந்த டெபிட் இந்த கிரெடிட்டோட மேட்ச் ஆகணும். இந்த டெபிட்டு இந்த கிரெடிட்டோட மேட்ச் ஆகணும். ஓகேவா, அதுதானே நமக்கு அசட்டுன்றது கோபாலுக்கு லைபிலிட்டி, அது என்னோட காசு, கோபாலுக்கு அது லைபிலிட்டி, அது அருணுக்கு கொடுக்க வேண்டிய காசு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் 30,000 போட்டுட்டேன். ஓகேவா, ப்ளஸ் 30,000 போட்டுட்டேன். நான் என்ன பண்ணணும், இது 0 ஆக்கணும் கண்ணா, இதை 0 ஆக்கணும். எப்போ 0 ஆகும், -30,000 போட்டால் 0 ஆகும். தட் மீன்ஸ் -30,000 போட்டு ரெக்கன்சிலேஷன் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட்டு ரெக்கன்சிலேஷன் பண்ணிக்கணும். ஓகேவா, இவ்வளோ தான் கண்ணா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் எழுதணும். அதாவது செக்கு டெபாசிட்டர்னா அருண் வந்து இப்படி ரெக்கார்ட் பண்ணுவான். மறுபடியும் நான் ரெக்கன்சிலேஷன் பண்ணணும்னா இது 0 ஆக்கணும்னா நான் -30,000 போடணும். ஸோ என்ன பண்ணுறேன், -30,000 போடுறேன். -30,000 ரீசன் எழுதுறேன், செக்கு டெபாசிட்டடு பட் நாட் கிளியர்டு. நான் செக்கு டெபாசிட் பண்ணிட்டேன், கோபாலு கிளியர் பண்ணல, பட் நாட் கிளியர்டு. இவ்வளோ தான் கண்ணா, இவ்வளோ தான். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் ரெக்கன்சிலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம், நீங்கள் ரெக்கன்சிலேஷன் பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. ஓகேவா, என்ன 2 ஸ்டெப்னா, ஃபஸ்ட்டு 2 டீ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒன்று வந்து பார்த்தோன்னா கோபால் மெயின்டைன் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அருண் மெயின்டைன் பண்ணுறது. ஓகேவா, இன்னொன்று அருண் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ டெபிட்டு கிரெடிட்டு. ஓகேவா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏரோ மார்க் போட்டுக்கணும். அதாவது எது ஓப்பனிங் பாயிண்ட் எது ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ, கேஷ் புக் பேலன்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே ஏரோ போட்டுக்கணும். பாஸ்புக் பேலன்ஸாக இருந்தனா இங்கே ஏரோ போட்டுக்கணும். ஓகேவா, நான் இங்கே வந்து ஐடியலி அருண் இங்கே ப்ளஸ் 8,000 போட்டேன்னா கோபாலும் இங்கே ப்ளஸ் 8,000 போடணும். அருண் இங்கே வந்து பார்த்தோன்னா -3,000 போட்டேன்னா கோபாலும் இங்கே -3,000 போடணும். ஓகேவா, ஸோ அப்படி போட்டேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பட் என்னதுன்னா இவனுங்க போட மாட்டானுங்க, அருணும் கோபாலும் வந்து பார்த்தோன்னா போட மாட்டானுங்க. பிகாஸ் டைமிங் டிஃப்ரென்ஸ் வரலாம், கம்யூனிகேஷன் கேப் வரலாம், எரர் வரலாம். ஓகேவா, ஸோ அதனால் இப்போ கொஷினில் சொல்கிறாங்க, கொஷினில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, செக்கு டெபாசிட் பண்ணிட்டாங்க, ஆனால் வந்து பார்த்தோன்னா கிளியர் பண்ணலன்னா செக்கு அருண் இங்கே டெபாசிட் பண்ணுவான், ஆனால் கோபாலுக்கு போட மாட்டான். ஸோ கோபாலுக்கு இங்கே 0ன்னு இருக்குது. நான் 0ன்னு காட்டணும்னா -8,000 சொல்லிட்டு ரெக்கன்சிலேஷன் பண்ணணும். ஓகேவா, சரி அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா நான்
இங்கே பாருங்க கண்ணா, நான் செக்கு வந்து இஷ்யூ பண்ணிட்டேன். செக் இஷ்யூ பண்ணும்போது இங்கே நீங்கள் டெபிட் சைடில் போகிறதுலாம் ++ன்னு போடணும். டெபாசிட்னா +8,000 போடணும், +8,000 போடணும். அதை நீங்கள் ரெக்கன்சில் பண்ணுறீங்கன்னா -8,000 போடணும். ஓகேவா, -8,000 போடணும். ஓகேவா சார். சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்கு நான் டெபாசிட் பண்ணல சார், செக்கு நான் கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு பேமெண்ட்டு. நான் என்ன பண்ணுவேன், செக்கு கொடுத்தீங்கன்னா கிரெடிட் சைட் போடுறதுக்கெலாம் கண்ணா, டெபிட் சைட் போடுறதுக்கெலாம் ப்ளஸ் மேண்டேட்ரி, கிரெடிட் சைட் போடுறதுக்கெலாம் மைனஸ் மேண்டேட்ரி. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, இஷ்யூ பண்ணும்போது -8,000 போட்டுருவேன். ஆனால் கோபாலை இங்கே எந்த என்ட்ரியும் போட மாட்டான். ஸோ கோபாலுக்கு இங்கே 0. நான் 0 ஆகணும்னா -8,000 +8,000 மாற்றினா தானே 0 ஆகும். ஸோ தட் மீன்ஸ் செக்கு இஷ்யூடு பட் நாட் பெய்டு பை பேங்க்னா ஆல்ரெடி நான் -8,000 போட்டிருப்பேன். ஆனால் கோபாலுக்கு 0ன்னு இருக்கும். நான் 0ன்னு ஆகணும்னா என்னோட ரெக்கன்சிலேஷன் +8,000 போடணும். இவ்வளோ தான் கண்ணா. சார் எனக்கு இதே ஆப்போசிட்டாக சொல்லுங்கள் சார். என்னதுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரோ மார்க்கு இங்கே இல்லை, கோபால் சைடில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்புக் பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு சொல்லிட்டாங்க, அருண் வந்து பார்த்தோன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா செக்கு டெபாசிட்டருக்கு என்ட்ரி போட்டான், ஆனால் கோபாலு போடல, இங்கே +8,000 போட்டான். அப்போ நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் இங்கே 8,000 இருக்குது, இங்கே 0ன்னு இருக்குது. 0வையும் 8,000 நீங்கள் வந்து பார்த்தோன்னா மேட்ச் பண்ணணும். ஸோ ஆரோ மார்க்கு இங்கே தான் இருக்குது. தட் மீன்ஸ் கையை உங்களால் இங்கே தான் வைக்க முடியும்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், +8,000 போடணும். ஸோ +8,000 போட்டால் இதுவும் மேட்ச் ஆகிடுச்சு. தட் மீன்ஸ் பேலன்ஸ் அஸ் பெர் பாஸ்புக்குன்னு போட்டுட்டு ஏதோ ஒரு ஃபிகர் இருக்குன்னா அதை நீங்கள் போட்டுட்டு +8,000 போடணும். அதாவது செக்கு டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்டு அப்படின்னு சொல்லிட்டு +8,000 போடணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே +8,000 போட்டால் தான் அருணோட அக்கௌண்ட்டை மேட்ச் பண்ண முடியும். இதே ஆரோ இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், -8,000 போடணும் அதே டிரான்சாக்ஷனுக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தோன்னா இது 0 ஆகும். ஓகேவா, புரியுதா? இதுதான் கண்ணா. நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா ஆரோ மார்க்கை வச்சு விளாடணும். நிறைய பேருக்கு இங்கே அதான் கன்ஃபியூஷன் வரும். ஓகேவா, டப்புன்னு அவங்க டப்பா அடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செக்கு டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்டு -ன்னு. பட் என்னதுன்னா அது மைனஸ் மட்டும்தான் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கேஷ் புக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்திங்கன்னா மைனஸ் வரும், கோபாலோட அக்கௌண்ட்டை ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்திங்கன்னா ப்ளஸ் வரும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், ஆரோ மார்க்கை நான் வந்து போட்டு எல்லாம் கன்ஃபியூஷன்னு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஆரோ மார்க் போட்டேன்னா என்ன அர்த்தம், கோபாலோட புக்கில் தான் என்னால் வந்து ரெக்கன்சிலேஷன் என்ட்ரி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அருண் வந்து பார்த்தோன்னா இங்கே ஆரோ மார்க் இருக்குது. அருண் இங்கே -5,000 போட்டானா கோபாலும் இங்கே என்ன பண்ணுவோம், -5,000 போட்டு ரெக்கன்சிலேஷன் பண்ணுவான். அப்படி இல்லை சார், அருண் நீங்கள் வந்து +200 போட்டோன்னா கோபாலும் இங்கே +200 போட்டு ரெக்கன்சிலேஷன் பண்ணுற மாதிரி காட்டணும். இல்லை சார், எனக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே ஆரோ மார்க் இல்லை, எனக்கு இங்கே தான் ஆரோ மார்க் இருக்குன்னா இங்கே நான் ஒரு +2,200 போட்டோன்னா நான் -200 போட்டு ரெக்கன்சிலேஷன் பண்ணணும். இங்கே -5,000 இருக்குன்னா +5,000 போட்டு ரெக்கன்சிலேஷன் பண்ணணும். இவ்வளோதான் கண்ணா. இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக சம்மு போடலாம். ஸோ நான் சம்மு போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், என்னென்னலாம் பாசிபிள் டிரான்சாக்ஷன் வரலாம், அதுக்கு என்ன மாதிரி நம்ம என்ட்ரி போடணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது தியரி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கதையை தான் வந்து பார்த்தீங்கன்னா தியரியில் சொல்லுவாங்க. அது நீங்கள் படிச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. நிறைய பேர் இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, ஃபேவரபிள் பேலன்ஸ், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அன்ஃபேவரபிள் பேலன்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதோட லாஜிக் நான் சொல்கிறேன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் ஃபேவரபிள் பேலன்ஸ் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. பட் என்னன்னா அது குருட்டு மனப்பாடம். அது வந்து அந்த மாதிரி நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தப்பு பண்ணுவீங்க. அதோட லாஜிக்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் பேலன்ஸ் அஸ் பெர் கேஷ் புக்கு. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, கேஷ் புக்கில் நீங்கள் ஆரோ போட்டிங்கன்னா எப்படி வந்து ரெக்கன்சிலேஷன் பண்ணணும், ஓகேவா. ஃபஸ்ட்டு நான் கேஷ் புக்கில் ஒரு ஆரோ போட்டுக்கிறேன். தட் மீன்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் கேஷ் புக்கு. ஓகே, நான் இப்போ கேஷ் புக்கில் ஆரோ போடுறேன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் என்னது, செக்கு டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்டு. தட் மீன்ஸ் அருண் என்ன பண்ணிட்டான், செக்கை டெபாசிட் பண்ணிட்டான். ஒரு 10,000 செக்குன்னு வச்சுக்கோங்களேன். அருண் இங்கே 10,000 போட்டான். ஆனால் கோபாலு போடல, கோபாலு சைடு 0ன்னு இருக்குது. ஸோ நான் 10,000 0வோட மேட்ச் பண்ணணும்னா இதை -10,000 மாற்றிடணும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா சப்ராக்ட் மைனஸ்ன்னு இருக்கா, புரிஞ்சிச்சா. இப்போ அதே மாதிரி செக்கு இஷ்யூடு பட் நாட் ப்ரெசன்டட் டு பேங்க்கு. அதாவது என்னதுன்னா, அருண் வந்து பார்த்தோன்னா அருணோட ஃப்ரெண்டுக்கு செக் இஷ்யூ பண்ணிட்டான். இதை நான்
ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? அருண் என்ன பண்ணுறான், செக் இஷ்யூ பண்ணிட்டான். ஓகேவா? தட் மீன்ஸ் கிரெடிட் சைடில் போகிறதுக்குலாம் நீங்கள் மைனஸ்ன்னு போடணும். இங்கே ப்ளஸ் 10,000 இங்கே மைனஸ் 10,000, ஏன்னா மைனஸ் சைடு. ஓகேவா? மைனஸ் 10,000. ஆனால் அருண் ஒருத்தவனுக்கு செக் இஷ்யூ பண்ணுறான்ல, அவன் வந்து வாங்கிட்டு தூங்கிட்டானா. அவன் போய் கோபாலிக்கிட்ட கொடுக்கல. கோபாலிக்கிட்ட கொடுத்தா தானே இவன் கோபால் என்ட்ரி போடுவான். ஆனால் நான் என்னோடய ஃப்ரெண்டு அவன் தூங்கிட்டான். ஸோ கோபால் சைடு எந்த என்ட்ரியும் போடல, 0ன்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும், 0வோட மேட்ச் பண்ணணும்னா ப்ளஸ் 10,000. தட் மீன்ஸ் செக்கு இஷ்யூடு பட் நாட் டெபாசிட்டடுக்கு ப்ளஸ்ன்னு போடணும். சார் இதே டிரான்சாக்ஷன் தான், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். எப்போ பாஸ்புக்கில் நீங்கள் ஆரோ வச்சிங்கன்னா, சார் பாஸ்புக்கில் ஆரோ வச்சிங்கன்னா அந்த லாஜிக் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைன்னா, இப்போ உங்களுக்கு பாஸ்புக் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் பாஸ்புக் இருக்குன்னா பாஸ்புக்கில் ஒரு ஏரோ போட்டுக்கோங்க. செக்கு டெபாசிட்டடுக்கு அருண் நீங்கள் 10,000 போடுவோன்னா, இதை மேட்ச் பண்ணணும், இந்த கேஷ் புக்கை மேட்ச் பண்ணணும் பாஸ்புக்கோட. ஸோ அவன் ப்ளஸில் அங்கே 10,000 போட்டோன்னா இங்கே என்னால் மைனஸ்னு 10,000 போட முடியாது. அப்படின்னா மைனஸ் 10,000 ப்ளஸ் 10,000 டேலி ஆகுது. அதனால தான் என்ன பண்ணுறேன், நான் ப்ளஸ் 10,000 போட்டு ரெக்கன்சிலேஷன் பண்ணுறேன். ஸோ தட் மீன்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே சப்ட்ராக்ட்னா இங்கே ஆடாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் மேட்ச் ஆகிடுச்சா. அதே மாதிரி என்னதுன்னா, அருண் டெபாசிட் பண்ணிட்டான். ஆனால் கோபாலுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா இன்னும் பேங்க்கில் வரல. அதாவது செக்கு அருணோட ஃப்ரெண்டுக்கு செக்கு கொடுத்துருக்கான், அவன் தூங்கிட்டான். அவன் வந்து பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணலன்னா கோபால் என்ட்ரி போட மாட்டான். ஸோ இதை நம்ம ரெக்கன்சிலேஷன் பண்ணோம்னா இங்கே மைனஸ் 10,000 இருக்குன்னா இங்கேயும் மைனஸ் 10,000 அப்படின்னு போடணும். ஸோ மைனஸ் 10,000 போட்டோன்னா சப்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இங்கே சப்ராக்ட்னு சொல்கிறாங்க. இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு 10 12 டிரான்சாக்ஷன் இருக்குது. நான் கடைன்னு பேச போகிறேன். அது உங்களுக்கு அப்படியே புரியணும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஆரோ வச்சு காட்ட மாட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதாவது ஓகே, ஆரோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல தான் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். சார் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனாக நீங்கள் டப்புன்னு சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போங்க, நாங்கள் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிக்கிட்டு நான் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன். ஓகேவா? அடுத்த டிரான்சாக்ஷனு செக்கு டைரக்ட்லி டெபாசிட்டட் இன் பேங்க் பை கஸ்டமர். அதாவது என்னதுன்னா, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், கேஷ் புக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறதுனால நான் இங்கே ஆரோ மார்க் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, செக்கு டைரக்ட்லி டெபாசிட்டட் இன் டு பேங்க் பை மை ஃப்ரெண்டு. அதாவது என் ஃப்ரெண்டு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னு என்ன பண்ணிட்டான், செக்கை டேரெக்டாக போய் கோபாலிக்கிட்ட கொடுத்துட்டான், என்கிட்ட கொடுக்காம. யூஸ்வலாக எனக்கு கொடுப்பான், நான் தானே கோபாலுக்கு கொடுப்பேன். ஸோ கோபாலிக்கிட்ட கொடுத்ததுனால கோபால் அவன் செக் பண்ணிவிட்டு என்ட்ரி போட்டான். ஸோ எனக்கு அது தெரியவே இல்லை. ஓகேவா? ஸோ அங்கே ப்ளஸ் 10,000 இருக்குது, பட் இங்கே 0 தான் இருக்குது. ஸோ நான் ரெக்கன்சிலேஷன் பண்ணணும்னா நானும் என்ன பண்ணணும், ப்ளஸ் 10,000 போடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டேலி ஆகும். ஸோ அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டைரக்ட்லி ரிசீவ்டு பை பேங்க்கும் அதே தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு எஃப்டி இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா கோபாலுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ கோபால் என்ட்ரி போட்டுருவான். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எப்போ போடணும்னு தெரியாது. ஏன்னா அவன் எனக்கு கோபாலுக்கு சொல்லலை, கம்யூனிகேஷன் கேப்பு. ஸோ அவன் அங்கே ப்ளஸ் 200 இருக்குது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வருதுன்னா நானும் என்ன பண்ணணும், இங்கே ப்ளஸ் 200 போடுவேன். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா மைனஸில் இருக்கும். இல்லை சார், சப்போஸ் டேரெக்டாக கோபால் எலக்ட்ரிசிட்டி பே பண்ணிட்டான், ஓகேவா, ஆட்டோ டெபிட் பண்ணிட்டான்னா இங்கே மைனஸ் 200 இருந்ததுன்னா நானும் என்ன பண்ணணும், மைனஸ் 200 போடணும். ஓகேவா? ஸோ அதுதான் கோபால் டேரெக்டாக டெபிட் பண்ணனா எக்ஸ்பென்ஸ்னா சப்ராக்ட், இது வந்து அடிஷன். ஓகேவா? இதுவும் சேம் தான். பேங்க் சார்ஜஸ் லெவிடு பை பேங்க், அதாவது பேங்க் சார்ஜஸ்னால் ஒன்றும் இல்லை, எக்ஸ்பென்ஸ் தான். ஓகேவா? அதே மாதிரி லாக்கர் ரெண்ட்டு ஒன்றும் இல்லை, எக்ஸ்பென்ஸ் தான். அதே மாதிரி ராங் டெபிட், இங்கே பாருங்க கண்ணா, ராங் டெபிட் இன் கேஷ் புக். ஓகேவா? அதாவது என்ன பண்ணுறேன், இது ஒரு எரர்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு நாளில் தூக்க மயக்கத்தில் என்ன பண்ணுறேன்னா வேற ஒரு லெஜர் அக்கௌண்ட்டில் என்ட்ரி போட வேண்டியதை நான் தெரியாமல் கேஷ் புக்கில் என்ட்ரி போட்டேன். ஓகேவா? வேறு எங்கேயும் நான் 500 போடணும், ஆனால் நான் தெரியாமல் இங்கே பண்ணிட்டேன். ஸோ ராங் டெபிட்னா நான் தெரியாமல் ப்ளஸ் 500 போட்டேன், ஆனால் இங்கே 0 தானே இருக்குது. ஸோ அதுதான் இங்கே என்ன பண்ணணும், மைனஸ் 500 போட்டு இது பண்ணணும். ஸோ அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மைனஸு. அதே மாதிரி ராங் கிரெடிட் இன் கேஷ் புக்கு. அதாவது அதே மாதிரி அன்றைக்கி தூக்க மையத்தில் என்ன பண்ணிட்டேன், இங்கே மைனஸ் 300 போட்டேன். வேறு லெஜர் அக்கௌண்ட்டில் மைனஸ் 300 போடணும். நான் இங்கே போட்டேன்னா
மறுபடியும் ப்ளஸ் 300ன்னு போட்டு டேலி பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா இதுவும் டேலியாக ஆகும். ஓகே, இன்னொன்று என்னதுன்னா நான் எங்கே ஆரோ மார்க் போட்டுக்கிறேனோ அந்த இடத்துல தான் நான் கை வைக்கிறேன். நான் இங்கே போயிட்டு -300 ப்ளஸ் 500ன்னு போடல. ஓகேவா, இப்போ பாருங்கள், இது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி வரும். ராங் கிரெடிட் இன் கேஷ் புக்கு, ராங் டெபிட் இன் ராங் இது பார்த்தாச்சு. ராங் டெபிட் இன் பாஸ்புக்கு, ராங் கிரெடிட் இன் கேஷ் புக் பாஸ்புக்கு. அதாவது கோபால் என்ன பண்ணுறான், அவனுக்கு தூக்க மயக்கம் வந்துருச்சு. ஸோ அவன் தூக்க மயக்கத்தில் என்ன பண்ணிட்டான், தருண்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், அந்த அக்கௌண்ட்டில் போட வேண்டிய விஷயத்த அருணில் போட்டுட்டான். ஓகேவா, அவன் இங்கே +500ன்னு போட்டான். ஸோ அவன் தெரியாமல் ராங்காக கிரெடிட் பண்ணிட்டானா, நான் என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். அதாவது வந்து பார்த்தோன்னா அப்போ தான் இங்கே +500 மேட்ச் ஆகும். ஸோ ராங் கிரெடிட் அப்படின்னு இருக்குதுன்னா நான் ஆட் பண்ணணும். கோபால் என்ன பண்ணுறான், அதே மாதிரி தூக்க மயத்தில் ராங் டெபிட் பண்ணிட்டான். -250 இங்கே மைனஸ்னு டெபிட் பண்ணிட்டேன்னா நானும் இங்கே என்ன பண்ணணும், மைனஸ்னு இது பண்ணணும். ஏன்னா ஆரோ மார்க்கு எனக்கு கேஷ் புக்கில் தான் இருக்குது. ஸோ நான் இங்கே தான் வந்து பார்த்தோன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட முடியும். ஓகேவா, ஸோ -250ன்னு போடணும். ஓகே, அப்போ தான் டேலி ஆகும். அதே மாதிரி இது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, இது எப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு டோட்டல் இருக்குது. அந்த டோட்டலை நான் வந்து பார்த்தோன்னா தப்பாக கணக்கு பண்ணி அண்டர் டோட்டல் பண்ணிட்டேன், அண்டர் கேஸ்டிங் பண்ணிட்டேன். சார் எனக்கு அண்டர் கேஸ்டிங் ஓவர் கேஸ்டிங் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் சார். அண்டர் கேஸ்டிங் ஓவர் கேஸ்டிங் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஓகேவா, ஐடியலி அஸ்யூம் ஏதாச்சும் ஒரு டோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அஸ்யூம் ஏதாச்சும் ஒரு டோட்டல் இருக்குது. இங்கே ஒரு 10,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 10,000 இருக்குது, இங்கே ஒரு 10,000 இருக்குது. ஓகேவா, இதுதான் கரெக்ட் டோட்டல். அதாவது அவனும் கரெக்டாக டோட்டல் பண்ணிட்டான், நானும் கரெக்டாக டோட்டல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் ஏதாச்சும் ஒரு அசம்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, 10,000 என்னோட டோட்டல்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அண்டர் கேஸ்டிங் ஆஃப் டெபிட் சைடு. ஓகேவா, அண்டர் கேஸ்டிங் ஆஃப் டெபிட் சைடு. தட் மீன்ஸ் அண்டர் கேஸ்டிங்னா நான் கம்மியாக டோட்டல் பண்ணிட்டேன். தெரியாமல் அருண் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு வந்து மேக்ஸ் தெரியாது, அவன் மேக்ஸில் வீக்னு வச்சுக்கோங்களேன். 10,000 போட வேண்டிய இடத்துல 9,000 போட்டான். ஸோ இப்போ ஆக்சுவலாக கரெக்டான டோட்டல் எது, 10,000. ஸோ கோபால் புக்கில் அழகாக கரெக்டாக அவன் கோபால் சூப்பர்ப்பா, அவன் 10,000 போட்டான். ஆனால் அருண் மக்கு. ஓகேவா, ஸோ அருண் 9,000 போட்டான். நீங்கள் அருணுக்கு ஹெல்ப் பண்ணணும். 9,000 எப்போ 10,000 ஆக்க முடியும், ஏன்னா இது அண்டர் கேஸ்டிங். ஓகேவா, +10,000 +1,000 போட்டால் தான் வந்து பார்த்தோன்னா 10,000 ஆக்க முடியும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா ப்ளஸ் பண்ணணும். அண்டர் கேஸ்டிங் ஆஃப் டெபிட் சைடு கேஷ் புக்கில் அருண் தப்பாக போட்டான்னா ஆட் பண்ணணும். ஓகேவா, இது ஓவர் கேஸ்டிங் அருண் என்ன பண்ணிட்டான், தெரியாமல் என்ன பண்ணிட்டான், 10,000 போட வேண்டிய இடத்துல 11,000 போட்டான். ஓகேவா, ஐடியலி 10,000 தானே இருக்கணும். அப்படின்னா தான் கரெக்ட் டோட்டல். ஆனால் அருண் என்ன பண்ணிட்டான், 11,000 போட்டான்னு வச்சுக்கோங்களேன். அருண் 11,000 போட்டாங்கன்னா நீங்கள் அருணுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா, 11 எப்போ 10 மாற்ற முடியும், -1,000 போட்டேன்னா இதுவும் டேலி ஆகிடும், இங்கே 10,000, இங்கே 10,000. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓவர் கேஸ்டிங் ஆஃப் டெபிட் சைட்னா வந்து பார்த்தோன்னா சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், அண்டர் கேஸ்டிங் ஆஃப் கிரெடிட் சைடு இன் கேஷ் புக்கு. ஓகேவா, அண்டர் கேஸ்டிங் ஆஃப் கிரெடிட் சைடு இன் கேஷ் புக்கு. இதே மாதிரி நீங்கள் அசம்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இதே மாதிரி அசம்ஷன் எடுத்துக்கணும். என்னதுன்னா அசியூம் இங்கே டோட்டல் ஒரு 5,000 இருக்குது, இங்கேயும் 5,000 இருக்குது. ஓகேவா, ஸோ அதாவது கிரெடிட் சைடில் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் தானே எழுதணும். அண்டர் கேஸ்டிங் பண்ணிட்டேன்னா என்ன தெரியுமா அர்த்தம், அண்டர்னா கம்மி பண்ணிட்டேன்னு அர்த்தம். நான் -5,000 என்ன பண்ணிட்டேன், இங்கே 4ன்னு போட்டேன். இங்கே நான் 4ன்னு போட்டேன், இங்கே 4ன்னு போட்டேன். ஓகேவா, -4,000 -5,000 இங்கே -4,000 போட்டேன். ஆனால் கோபால் கரெக்டாக போட்டான் -5,000. அண்டர் கேஸ்டிங்னா நான் கம்மியாக காட்டிட்டேன். ஓகேவா, ஸோ இங்கே என்ன பண்ணணும், -1,000 போட்டால் தான் என்னால் டேலி பண்ண முடியும். அப்போ தான் இதுவும் -5,000 ஆகிடும், இதுவும் -5,000 ஆகிடும். ஓகேவா, ஸோ அதனால தான் என்னதுன்னா அண்டர் கேஸ்டிங் இன் கிரெடிட் சைடு இன் கேஷ் புக் வந்து பார்த்திங்கன்னா சப்ராக்ட் பண்ணணும். அதே தான் ஓவர் கேஸ்டிங்னா ஒன்றும் இல்லை. 5ன்னு போட வேண்டிய இடத்துல நான் 6ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் -6,000 ப்ளஸ் 1,000 நான் பண்ணால் தான் என்ன ஆகும், 5,000 வரும். ஸோ அப்போனா இங்கே என்ன வரும், ப்ளஸ்ன்னு வரும். ஓகேவா, ப்ளஸ்ன்னு வரும். ஓகே சார், இப்போ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் புக்கில் தப்பு பண்ண மாதிரி காட்டுறாங்க. இதே கோபால் தப்பு பண்ணனா என்ன சார்,
என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே கான்செப்ட் தான் இதே அசம்ஷன் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? சரி, அது ஆக்சுவலாக அங்கே சொல்லலை, நான் சும்மா இங்கே காட்டுறேன். ஓகேவா? ஆக்சுவலாக டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கோபால் என்ன பண்ணிட்டான், கிரெடிட் சைடில் வந்து ஓவர் கேஸ்டிங் பண்ணுறான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் கேஸ்டிங் பை கோபால் இன் பாஸ்புக்கு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10,000 இருக்கணும், இங்கே 10,000 இருக்கணும். ஓகேவா? இங்கே 10,000 இருக்கணும், இங்கே 10,000 இருக்கணும். ஆனால் கோபால் என்ன பண்ணிட்டான், ஓவர் கேஸ்டிங் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் 11,000 போட்டான். நான் என்ன பண்ணணும், அப்படியே ஆட் பண்ணணும். அப்போ தானே டேலி ஆகும். இங்கே ஆட் பண்ணிவிட்டு என்ன சொல்லணும்னா ஓவர் கேஸ்டிங் பை கோபால் இன் கிரெடிட் சைடு அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ அதுதான், அது ஆக்சுவலாக இங்கே கொடுக்கல. இன்னொன்று, பில் ரிசீவபிள் கலெக்டட் டைரக்ட்லி பை பேங்க் அப்படின்னா ஒன்றும் இல்லை கண்ணா, என் ஃப்ரெண்டு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி, அதாவது செக் டைரக்ட்லி பெய்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பில் ரிசீவபிளும் ஒன் ஆஃப் த சிமிலர் டு செக்னு வச்சுக்கோங்களேன். அது நான் அப்புறமா சொல்கிறேன். அதுவும் ஒன் ஆஃப் த பேப்பர் தான். அதாவது என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான், எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு கோபாலிக்கிட்ட டேரெக்டாக கொடுத்துறான். கோபாலி என்ட்ரி போட்டான். ஆனால் நான் என்ட்ரி போடலைன்னா மறுபடியும் என்ன பண்ணணும், 10,000 போட்டால் ஒழியே தான். ஆரோ மார்க் இருக்கிற இடத்துல தான் நான் கை வைக்கிறேன். ஓகேவா? நான் 10,000 போட்டால் ஒழியே தான் நானும் டேலி ஆகும். அதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் கணக்கு, இந்த எக்ஸ்பென்ஸுக்கு என்ன பண்ணுறோம், இங்கே எக்ஸ்பென்ஸுக்கெலாம் என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணுறோமோ அதே தான். இதே தான் கண்ணா. நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதை விட்டுருங்க. அன்ஃபேவரபிள் பேலன்ஸுக்கு நான் அப்புறம் வரேன், அந்த கதைக்கு நான் அப்புறம் வரேன். ஓகேவா? ஃபேவரபிள் பேலன்ஸிங் பாஸ்புக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். என்ன அர்த்தம்னா, நான் சப்போஸ் இந்த ஏரோவை மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஏரோவை மாற்றும் போது அப்படியே ப்ளஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா மைனஸ் மாதிரி வரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 10,000 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஏரோ எனக்கு பாஸ்புக்கில் இருக்குது. ஸோ இதை நான் கேஷ் புக்கில் எனக்கு ஏரோ இல்லை, கேஷ் புக்கில் தொட முடியாது. கேஷ் புக்னா நான் இங்கே 10,000 போடுவேன். பட் என்னதுன்னா இப்போ அது பண்ணக்கூடாது, அது தப்பு. கரெக்டாக? ஸோ நான் பாஸ்புக்கில் தான் ஏரோ இருக்கிறதுனால பாஸ்புக்கில் என்ன பண்ணணும், 10,000 0 ஆக்கணும். அதாவது 10,000 நாங்கள் மேட்ச் பண்ணணும்னா அப்படியே மைனஸ் 10,000 போடுவேன். ஸோ அதனால தான் நீங்கள் கேஷ் புக்கிலேருந்து ஆரம்பிக்கும் போது ப்ளஸ்ன்னு இருந்ததுன்னா, இங்கே கேஷ் புக்லேருந்து ஆரம்பிக்கும் போது ப்ளஸ்ன்னு இருந்ததுன்னா அது அப்படியே பாஸ்புக்கில் மைனஸ் ஆகிடும். ஓகேவா? இவ்வளோ தான் கண்ணா. ஸோ இவ்வளோ தான் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இவ்வளோ தான் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வித்தவுட் அட்ஜஸ்டட் கேஷ் புக்கு. ஓகேவா? வித்தவுட் அட்ஜஸ்டட் கேஷ் புக் மெத்தடில் நம்ம பார்க்குறோம். அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? அது தெளிவாக சொல்கிறேன். பட் என்னதுன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிஆர்எஸ். இது மெத்தட் ஒன்று தான். மெத்தட் 2 வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். அது நான் என்ன அப்புறமா சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு சம்மு பார்த்தோன்னா இன்னும் தெளிவாக புரியும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு சிஏ எக்ஸாமில் கேட்ட செம்மை போடலாம். ஓகேவா? December 22 10 மார்க்ஸ்க்கு கேட்டுக்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகேவா? 10 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. 1 by 1 பார்ப்போம். நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு சம்மு போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் இந்த மாதிரி 2 டீ போட்டுக்கணும். ஓகேவா? கோபால் அருண்னு சொல்லிட்டு, அதாவது கோபால்னா பாஸ்புக்கு, அருண்னா கேஷ் புக்கு. ஓகே, நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கே ஏரோன்னு நீங்கள் முக்கியமாக கரெக்டாக போடணும். அங்கே தான் வந்து பார்த்தோன்னா மெயின் கோவரே இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா கேஷ் புக் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் புக்கோட டோட்டலை பேஸ் பண்ணி தான் நம்மளால் சம் போட முடியும். ஸோ கேஷ் புக்கில் ஒரு ஏரோ போட்டுக்கோங்க. ஓகேவா? அதாவது கேஷ் புக் வந்து என்னதுன்னா பேலன்ஸ் கட்டுது. ஓகேவா? 260,400 நீங்கள் அப்படியே போட்டுக்கணும். பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக்னு. இது எதுவுமே சொல்லலாம், ஃபேவரபிள்னு நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ்புக்கோட டேலி ஆகலையா, அதாவது கோபால் புக்கோட டேலி ஆகலையா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனு. ஸோ இதை வச்சு நீங்கள் பிஆர்எஸ் எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்னதுன்னா on 15th December the payment side of cash book was overcast by 10,000. அதுக்கு என்ன சார் அர்த்தம்னா சும்மா 10,000 வச்சுக்கோங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இவன் ஒரு 1 lakh இருக்குது, இவன் ஒரு 1 lakh இருக்குது. இப்படி தான் என்ட்ரி பண்ணோம். -1 lakh சொல்லிட்டு. ஆனால் தலைவன் என்ன பண்ணிட்டான், தெரியாமல் ஓவர் கேஷ் பண்ணிட்டான். ஓகேவா? பேமெண்ட் சைடில் +10,000 போட்டான். தெரியாமல் இவன் என்ன பண்ணிட்டான், +10,000 அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக டோட்டல் பண்ணிட்டான். ஸோ இதை நான் டேலி பண்ணணும்னா சரி, இங்கே -1,10,000 இருக்குது, இங்கே வந்து பார்த்தோன்னா -1 lakh இருக்குது. தட் மீன்ஸ் அதாவது இப்படி, இப்படி தெளிவாக இருக்கிறேன். சரி, அதாவது இந்த சைடு ஓகேவா? இவன் இங்கே -1 lakh இருக்குதுன்னா இவன் -1,10,000 அப்படின்னு போட்டுட்டானாப்பா. ஓகேவா? -1,10,000 போட்டுட்டானா. ஸோ நான் இங்கே +10,000 போட்டால் தானே வந்து பார்த்தோன்னா
டேலி ஆகும். ஸோ அதுக்காக தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளஸ் 10,000 அப்படின்னு போடுறாங்க. ப்ளஸ் 10,000 டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கணும், ராங் கேஸ்டிங் இன் கேஷ் புக்னு. ஓகேவா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தாச்சு. சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 118,000 செக் இஷ்யூடு வந்து பார்த்தீங்கன்னா 6th December வாஸ் நாட் டேக்கன் இன் த பேங்க் காலம். ஒரு நிமிஷம். அதாவது அருண் என்ன பண்ணிட்டான், செக் இஷ்யூ பண்ணிட்டான். ஓகேவா? அருண் என்ன பண்ணிட்டான், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், செக் இஷ்யூ பண்ணிட்டான். தட் மீன்ஸ் சரி செக்கு டெபாசிட்டா இஷ்யூ ஆகுது. அதாவது அருண் செக்கு இஷ்யூ பண்ணிட்டான். தட் மீன்ஸ் அவன் கொடுத்துட்டான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டானா. தட் மீன்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அருண் ரெக்கார்ட் பண்ணல, அதுக்கு என்ன அர்த்தம், கோபாலே ரெக்கார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கோபாலே ரெக்கார்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். தட் மீன்ஸ் கோபால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 இங்கே எவ்வளோ செக்கு கொடுத்துருக்காங்க, 1,18,000. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1,18,000 வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணல, 1,18,000 வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணல, 1,18,000 ரெக்கார்ட் பண்ணல, ஆனால் கோபால் ரெக்கார்ட் பண்ணிட்டான். ஸோ நான் என்ன பண்ணணும், கோபாலுக்கு இங்கே மைனஸ் 1,18,000 இருக்குதுன்னா நானும் என்ன பண்ணணும், இது 1,18,000 இங்கே நானும் மைனஸ் பண்ணணும், 1,18,000. ஓகேவா? ஏன்னா நான் வந்து பார்த்தோன்னா ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மைனஸ் அதாவது இஷ்யூ பண்ணிட்டேன், நானும் மைனஸ்னு போட்டிருக்கணும், அவனும் மைனஸ்னு போட்டிருக்கணும். ஆனால் நான் மைனஸ்னு போடல, அவன் மட்டும் மைனஸ்னு அங்கே வந்து அவனோட டெபிட் சைடில் போட்டான். அதனால் நான் இங்கே வந்து கிரெடிட் சைடில் மைனஸ் போடணும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன்று முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னது, த டெபிட் பேலன்ஸ் ஆஃப் இது எல்லாமே இங்கே இருக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து ப்ளஸ்ஸு, இதுக்கு மேலே இருக்கிறது ப்ளஸ், இது கீழே இருக்கிறது மைனஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு December 21 டெபிட் பேலன்ஸ் ஆஃப் 8460 as on previous day was brought forward as a credit balance in the cash book. இங்கே பாருங்க கண்ணா, இதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் எதனால் வந்து நான் இந்த மாதிரி 2 டீயை ஓப்பன் பண்ண சொல்கிறேன். ஏன்னா சப்போஸ் சிம்பிளான டிரான்சாக்ஷனாக நீங்கள் டப்பா வச்சுருவீங்க, செக் இஷ்யூ, செக் டெபாசிட்னு. பட் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்போது உங்களோட மைண்டு ஸ்ட்ரக் ஆகிடும். அதனால தான் என்னதுன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே பாருங்கள், டெபிட் பேலன்ஸ் 8460 அப்படின்னு சொல்லிட்டு டெபிட் பேலன்ஸ் இருந்திருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன் தெரியாமல் கிரெடிட் பேலன்ஸாக அதை கொண்டுட்டு வந்துட்டேன்னா, தட் மீன்ஸ் கரெக்டான பேலன்ஸ் என்னதுப்பா, கரெக்டான பேலன்ஸ் என்னதுன்னா 8460 ஓகேவா, ப்ளஸ் 8460 இப்படின்னு இருக்க வேண்டியது முந்தைய நாள் இப்படி தான் இருந்திருக்கு, டெபிட் பேலன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் நான் அடுத்த நாள் வரும்போது, அதாவது பேஜ் மாற்றும் போது, ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு போன பேஜ்லேருந்து இந்த பேஜுக்கு மாற்றும் போது கிறுக்குத்தனமாக என்ன பண்ணிட்டேன்னா இங்கே -8460 அப்படின்னு பண்ணிட்டேன். ஓகேவா? அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா டெபிட்டில் 0 தான் இருக்குது, இங்கே மைனஸில் 0 தான் இருக்குது, ஆனால் இங்கே மைனஸில் 8460 இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 8460ன்னு மாற்றணும். தட் மீன்ஸ் ஒரு என்ட்ரி போட்டுட்டேன்னா இதுவும் டேலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கண்ணா இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டெபிட்டில் ஒரு +64 இருக்குது, ஆனால் டெபிட்டில் இங்கே 0 இருக்குது. பட் இங்கே என்ன பண்ணணும், +8460ன்னு போடணும். அப்போ நான் 2 டைம் நான் வந்து பார்த்தேன்னா +8460ன்னு போடணும். ஓகேவா? அப்படின்னா +8460 × 2 என்னதுப்பா, +0 1626 12 4 1424 8 9 182 16 +16920 போடணும். ஓகேவா? +16920 போட்டால் ஒழிய அது வந்து பார்த்தீங்கன்னா டேலி ஆகும். இப்போ புரியுதா நான் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறேன்னு. ஸோ சார் எனக்கு இன்னும் புரியல சார், இந்த சம்மு வந்து சொல்லுங்கள், இந்த சம்மு இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை கண்ணா, சிம்பிள். என்னதுன்னா முந்தைய நாள் வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் டெபிட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா. முந்தைய நாள் கரெக்டாக இருந்திருக்கு. ஆனால் அடுத்த நாள் நான் பண்ணும் போது என்ன பண்ணிட்டேன், இந்த 1000 ரூபாவை நான் வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது -1000 போட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டில் எதுவும் இல்லை. ஸோ நான் என்ன சொன்னேன், இங்கே மைனஸில் என்ன இருக்கோ மைனஸில் இங்கேயும் இருக்கணும், ப்ளஸில் என்ன இருக்கோ ப்ளஸில் இங்கேயும் அதே இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதானே நம்மளோட ரூலு. ஸோ ஆனால் இங்கே மைனஸில் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு இந்த மைனஸை நாக் ஆஃப் பண்ணுறேன். ஓகேவா? +1000 போடும் போது இதுவும் 0 ஆகிடுது, இதுவும் 0 ஆகிடுது. ஓகேவா? இது 2 டேலி ஆகிடுச்சு.
ஸோ அப்போ ஒரு 1000 வச்சு என்ட்ரி போடுறேன், இன்னொரு 1000 வச்சு அதான் என்ன பண்ண முடியும், என்னால் இங்கே ஒரு 1000 இருக்கா, இந்த டோட்டலையும் என்னால் மேட்ச் பண்ண முடியும். இங்கே ஒரு 1000, இங்கே ஒரு 1000. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் 2000 போடும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைடும் மேட்ச் ஆகுது, கிரெடிட் சைடும் மேட்ச் ஆகுது. தட் மீன்ஸ் 2 டைம் 1000 போடணும், அதனால தான் 2 டைம் வந்து என்னன்னா அங்கே ப்ளஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் கண்ணா. இப்போ புரியும் நினைக்கிறேன், இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எதுக்காக இந்த மாதிரி வந்து 2 டீயை ஓப்பன் பண்ண சொல்கிறேன், கோபால புக்கு அருண் புக்கு ஓப்பன் பண்ண சொல்கிறேன்னு. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனா கேஷ் புக்கும் கோபால புக்கும் டேலி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இன்னொன்று பாருங்கள். ஆஃப் த டோட்டல் செக் அமௌண்டிங் டு 12370 drawn in the last week, check aggregating 9360 were encashed in December. ஒரு நிமிஷம். என்னதுன்னா நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தோன்னா செக்கு ட்ரா பண்ணிருக்கேன். அதாவது என் ஃப்ரெண்டுக்கு நான் செக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? 12370 செக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் என் ஃப்ரெண்டு கோபாலகிட்ட எவ்வளோ தூரம் என்கேஷ் பண்ணிருக்கான், 9360 தான் என்கேஷ் பண்ணிருக்கான். சரி, இங்கே நீங்கள் போடுங்க சார்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை கண்ணா. -12 எவ்வளோ, சரி 12370. ஓகேவா? -12370 இருக்குது. ஆனால் என் ஃப்ரெண்டு எவ்வளோ தூரம் என்கேஷ் பண்ணிருக்கான், அங்கே வந்து பார்த்தோன்னா மைனஸ் 9360 ஓகேவா? -9360 இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தோன்னா இந்த -12370 -9360 மாற்றணும்னா என்ன பண்ணணும், ப்ளஸ் எவ்வளோப்பா டிஃப்ரென்ஸு, ஐயோ இந்த சப்ராக்லாம் நீங்களே பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 3010 போடுறேன். ஓகேவா? ப்ளஸ் 3010 போடுறேன். ப்ளஸ் 3010 போட்டால் தான் வந்து பார்த்தோன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா -9360 இருக்கும், இங்கேயும் -9360 இருக்கும், டேலி ஆகும். ஸோ தட் மீன்ஸ் எவ்வளோத்தை ஆட் பண்ணணும், ப்ளஸ் 3010 ஆட் பண்ணணும். ஓகே, ஓகே, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் முடிச்சாச்சு. டிவிடெண்ட் 35,000 கலெக்டட் பை பேங்க் அண்ட் ஃபயர் இன்சூரன்ஸ் 7900 பெய்டு பை பேங்க். தட் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு 35,000 இருக்குது, இங்கே ஒரு -7590 இருக்குது. சரி, 7590. நான் என்ன பண்ணணும், இங்கே 35,000 ஆட் பண்ணணும், அப்போ தான் மேட்ச் ஆகும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா -7590 போடணும், அப்போ தான் மேட்ச் ஆகும். தட் மீன்ஸ் இங்கே ஒரு ப்ளஸ் போடணும், இங்கே ஒரு மைனஸ் போடணும். ஓகேவா? 7900. சரி, 7900. ஓகேவா? அமௌண்ட்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ புரியுதா? இங்கே இது பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள், செக் issued to a creditor of 1750 was recorded twice in the cash book. ஒன்றும் இல்லை கண்ணா, 175,000 எவ்வளோ தரும், 175,000. ஓகே, 175,000 என்ன பண்ணுறேன், 175,000 சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இவனும் இங்கே தான் ஒரு நேக் இருக்குது. என்னதுன்னா, சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்கேஷ் பண்ணிட்டாங்கன்னு அவங்க சொல்லலையே அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்ணா, அவங்க பேசுகிற அட்ஜஸ்ட்மெண்ட்டு எரரை பற்றி. தட் மீன்ஸ் நான் 3 அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னேன், கரெக்டாக 3 அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னேன். என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, டைமிங் டிஃப்ரென்ஸு, கம்யூனிகேஷன் கேப்பு, எரர். இவங்க எரரை பற்றி பேசுறதுனால டைமிங் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு வச்சுக்கணும். தட் மீன்ஸ் டைமிங் டிஃப்ரென்ஸ் இல்லை, கோபாலும் அருணும் என்ட்ரி போட்டான். ஆனால் அருண் வந்து இன்னொரு ஒரு எரர் பண்ணிட்டான், ரெக்கார்டட் ட்வைஸ். நான் இன்னொரு டைம் என்ன பண்ணிட்டேன், -175,000 அப்படின்னு நான் போட்டுட்டேன். ஓகேவா? தட் மீன்ஸ் நான் என்ன பண்ணணும், இன்னொரு ஒரு 1 + 175,000 போட்டால் தான் வந்து பார்த்தோன்னா இதுவும் டேலி ஆகும். ஓகேவா? இதுவும் நாக் ஆஃப் ஆகிடும். மீதி இருக்கிற டோட்டல் -1750 -1750 இருக்கும். இப்போ புரியுதா? ப்ளஸ் 1750 இருக்கு. சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வாஸ் ரெக்கார்டட் ட்வைஸ் இந்த கேஷ் புக், இந்த லைன் கொடுக்காட்டினா நீங்கள் என்ன எழுதணும், அந்த எரரை டைமிங் டிஃப்ரென்ஸ்னு எடுத்துக்கணும். கோபாலி என்ட்ரி போடாத மாதிரி காட்டணும். ஓகேவா? கோபாலி என்ட்ரி போடாத மாதிரி காட்டணும். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா +1750 தான் வரணும். ஸோ கண்ணா, அவங்க எந்த எரரை வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா புரியணும். ஓகேவா?
ஸோ ரெக்கார்டட் ட்வைஸ் அப்படின்னா அவங்க பேசுகிற அட்ஜஸ்ட்மெண்ட்டு என்னோட எரரை பேஸ் பண்ணி இருக்குது, டைமிங் டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி இல்லை. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், டைமிங் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அருணும் ரெக்கார்ட் பண்ணிட்டான், கோபாலும் ரெக்கார்ட் பண்ணிட்டான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அருண் இன்னொரு டைமு தப்பாக ரெக்கார்ட் பண்ணிட்டான் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் அசம்ஷன் எடுத்து போடுறேன். ஓகேவா சார்? எனக்கு இதில் ரொம்ப குழப்பம் இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த உங்களோட அசம்ஷனை கொஷினில் எழுதலாம். இந்த இடத்துல 2 எரர் இருக்குது, சரி 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஒன்று டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது, எரர் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் எழுதலாம். ஸோ அதெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் முடிச்சாச்சு. இன்னொன்று, பில் ஃபார் கலெக்ஷன் அமௌண்டிங் to 53,000 கிரெடிட்டட் பை பேங்க் பட் நோ அட்வைஸ் வாஸ் ரிசீவ்டு பை கரண். அதாவது ஒன்றும் இல்லை, கோபால் என் ஃப்ரெண்டு சர்ப்ரைஸ் பண்ணுறான்னு கோபாலுக்கு 53,000 பில்லு கொடுத்துறான். கோபால் ஆனால் என்கிட்ட சொல்லலை, அவ்வளோதான். தட் மீன்ஸ் கோபாலி இங்கே 53,000 போட்டிருப்பான், ஆனால் நான் போட்டிருக்க மாட்டேன். ஓகே, கோபாலி இங்கே ப்ளஸ் 53,000 போட்டிருப்பான், ஆனால் நான் ப்ளஸ் 53 போடலன்னா அதுக்கப்புறம் நான் வந்து என்னதுன்னா ப்ளஸ் 53,000 போட்டு டேலி பண்ணோம். அப்போ தான் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். ப்ளஸ் 53,000. ஓகேவா? அதுக்கப்புறம் a customer who received a cash discount of 3% on his account. சி ஒன்றும் இல்லைக்கண்ணா, நம்ம வந்து கஸ்டமர் கிட்டேருந்து கேஷ் வாங்குகிறோம். ஓகேவா? கஸ்டமர் கிட்டேருந்து கேஷ் வாங்குகிறோம். எவ்வளோ தூரம் வாங்குகிறோம்? 60,000 வாங்காமல் 3% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத தான் வாங்குகிறோம். அதாவது தட் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, எவ்வளோ தூரம் 60,000ல் 3% எவ்வளோ? 1,800 டிஸ்கவுண்ட் கொடுத்துரும். ஓகேவா? 1,800 டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன். மீதி 60,000ல் எவ்வளோ தூரம் வருது? 1,800ல் 1,800னா 58,200 தான் வாங்குகிறோம். ஓகேவா? 58,200 வாங்குகிறோம். ஓகே, அவன் 58,200 எப்படி கொடுக்குறான்? செக்காக கொடுக்குறான். தட் மீன்ஸ் கோபாலுக்கு வந்து பார்த்தோன்னா செக்கு வந்து எவ்வளோ தரம் வருது? 58,200. கோபாலுக்கு 58,200 வருது. ஓகேவா? ஆனால் நான் என்ன பண்ணுறேன், 58,200ன்னு சொல்லிட்டு கோபாலுக்கு போடுவான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், தெரியாமல் 60,000 போட்டேன். அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, கிராஸாக போட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் எவ்வளோ தூரம் மைனஸ் பண்ணணும்? அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். 1,800 மைனஸ் பண்ணால் மட்டும்தான் மேட்ச் ஆகும். அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, மைனஸ்ன்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் கண்ணா உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுப்பாங்க. இதே பாஸ்புக்காக இருந்தாங்கன்னா இந்த ஆரோவை இங்கே வச்சுட்டு இந்த ஆரோவை நீங்கள் எடுத்துகிட்டு இங்கே வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அதை நான் மறுபடியும் தெளிவாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு கொடுத்துக்கிற மைண்ட் செட்டை வச்சே இதுக்கப்புறம் எல்லா சமயம் வந்து பார்த்தோன்னா போடணும் கண்ணா. எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் 1 by 1 வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஒருத்தவங்க உங்களுக்கு நாலேஜ் தான் கொடுப்பாங்க. அந்த நாலேஜை அப்ளை பண்ணுற திறமையை நீங்கள் தான் வளர்த்துக்கணும். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மைண்ட் செட்டை வச்சு நீங்கள் பாருங்கள். இதுக்கப்புறம் எல்லா சமயம் பாருங்கள். ஓகே, எப்படிலாம் வந்து போடலாம், எப்படிலாம் வந்து பார்த்தோன்னா மாறுது. இதுக்கு வந்து பார்த்தோன்னா பாஸ்புக்கில் கோபால் எப்படி போடுவான், அருண் எப்படி போடுவாங்க, ஆரோ எங்கே இருக்குது, ஆரோ கோபால் இடத்துல இருக்கா, அருண் இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எல்லா சமயம் போடணும். ஒரு சிஏ எக்ஸாமில் கேட்ட டிஃபிகல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள சம்மை நான் போட்டு காட்டிட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் போட வேண்டியதில் நீங்கள் சார் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இது ஒன் ஆஃப் த மெத்தடு தான், இது ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தட்னு ஒன்று இருக்கே சார், அட்ஜஸ்டட் கேஷ் புக் மெத்தட், அதாவது ஏசிபி மெத்தட்னு சொல்லுவாங்க. அட்ஜஸ்டட் கேஷ் புக் மெத்தட்னு இருக்கே சார், அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கண்ணா, இதே தான். பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கேஷ் புக்கை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சரி, இந்த கேஷ் புக் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுதோ நீங்கள் என்ட்ரி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிஆர்எஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நிமிஷம். அட்ஜஸ்டட் கேஷ் புக் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, ஒரே நிமிஷம். இப்படி நான் இது எல்லாத்தையும் வச்சு டெலீட் பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கேஷ், அதாவது கொஷினில் கொடுத்த கேஷ் புக் பேலன்ஸ், ஓகேவா, கொஷினில் கொடுத்த கேஷ் புக் பேலன்ஸ் வச்சு நீங்கள் பாஸ்புக் பேலன்ஸ் எடுத்துன்னு வரீங்க. அட்ஜஸ்டட் கேஷ் புக் மெத்தட்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்த கேஷ் புக் பேலன்ஸை மாற்றணும். இங்கே பாருங்கள், இவங்க 2,60,400 மாற்றிட்டாங்க 3,69,920. எப்படி சார் மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கண்ணா,
இங்கே நம்ம இவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, ப்ளஸ்ஸு மைனஸ்னு சொல்லிட்டு. இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா அவங்க லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்ட்ரி போட்டாங்க. சரி, ஒரே நிமிஷம். லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்ட்ரி போட்டாங்க. எங்கே சார் எனக்கு காட்டுங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 2600ன்னு சொல்லிட்டு லெட்ஜர் ஓப்பன் பண்ணிட்டாங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கணும் கண்ணா. நீங்கள் அட்ஜஸ்டட் கேஷ் புக் மெத்தடோ இல்லைனா நார்மல் மெத்தடோ ரெண்டுத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கணும். நார்மல் மெத்தட்னா கண்டுபிடிச்ச ப்ளஸ் மைனஸை அப்படியே நீங்கள் இங்கே போட்ட வேண்டியதான். ப்ளஸ் மைனஸ்னு சொல்லிட்டு எது எதெல்லாம் ப்ளஸ் எது எதெல்லாம் மைனஸ்னு சொல்லிட்டு போட்ட வேண்டியதான். அது சிம்பிள். பட் அட்ஜஸ்டட் கேஷ் புக் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்டுபிடிச்ச ப்ளஸ் மைனஸை என்ட்ரி போடணும். ஓகேவா, என்ட்ரி போடணும். சார் அப்புறம் என்ன சொல்கிறீங்கன்னா, இது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து சிம்பிளாக என்ட்ரி போட்டுடலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை கண்ணா. நீங்கள் சில விஷயத்தை மட்டும் என்ட்ரி போடக்கூடாது. சில விஷயத்தை வந்து உங்களால் என்ட்ரி போட முடியாது. சில விஷயங்கள் கோபாலால் மட்டும் தான் என்ட்ரி போட முடியும். சார் அது என்ன சார் கோபாலால் மட்டும் என்ட்ரி போட முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் செக் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன். ஓகேவா, செக் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, நீங்கள் இஷ்யூ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் என்ட்ரி போடக்கூடாது. கோபால் தான் என்ன பண்ணணும், பாஸ்புக்கில் என்ட்ரி போடணும். ஓகேவா, அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, செக் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷனை விட்டுருங்க. ப்ளஸ் கோபால் ஏதாச்சும் பாஸ்புக்கில் ஏதாச்சும் எரர் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்புக்கில் ஏதாச்சும் எரர் பண்ணிருக்கான்னா கோபாலை ரெக்டிஃபை பண்ணணும், நீங்கள் ரெக்டிஃபை பண்ணக்கூடாது. மற்ற எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏதாச்சும் எரர் பண்ணுறீங்க, இல்லை ஏதாச்சும் கம்யூனிகேஷன் கேப் இருக்குன்னா, மற்ற எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணும், நீங்கள் கேஷ் புக்கில் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா. சார் எனக்கு கொஞ்சம் எழுதி காட்டுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்றும் இல்லைக்கன்னா, அட்ஜஸ்டட் கேஷ் புக் மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கேஷ் புக்கில் வந்து பார்த்தோன்னா ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் கொடுத்தணும், எல்லாம் ப்ளஸ்ஸையும். ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸெப்ட் 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் அங்கே கொடுக்கக்கூடாது. எக்ஸெப்ட் செக் ரிலேட்டட். அது செக் ரிலேட்டட்னா ஒன்றும் இல்லை, டைமிங் டிஃப்ரென்ஸு. இது டைமிங் டிஃப்ரென்ஸ் கூட சொல்லக்கூடாது. செக் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன். செக் ரிலேட்டட்னா நீங்கள் செக் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன், அதாவது நீங்கள் செக்கை வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்க, இஷ்யூ பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ட்ரி போட்டீங்க. இதுக்கப்புறம் கோபால் தான் என்ட்ரி போடணும். அவனுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னா, அந்த செக் ரிலேட்டட்லாம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக தான் இருக்கா, சஞ்சய் ராமசாமி கிட்ட பேலன்ஸ் இருக்காதுன்னு செக் பண்ண வேண்டியது கோபாலுக்கு பொறுப்பு. ஸோ கோபாலை அதை பண்ணிப்பான். ஓகேவா. ஸோ நீங்கள் உங்களோட கேஷ் புக்கில் போடக்கூடாது. செகண்டு பாஸ்புக் எரர்னா ஒன்றும் இல்லை, கோபால் பண்ண தப்பு, பாஸ்புக் எரர். ஓகேவா. இது ரெண்டுத்தை தவிர நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் புக்கில் போட்டுட்டு கேஷ் புக்கோட பேலன்ஸை மாற்றிடணும். ஓகேவா. பேலன்ஸை மாற்றிட்டு இதை ரெண்டுத்தை மட்டும் என்ன பண்ணணும், பிஆர்எஸில் கொண்டுட்டு வரணும் கண்ணா. அவ்வளோதான். இது ரெண்டுத்தை மட்டும் பிஆர்எஸில் கொண்டுட்டு வரணும். இங்கே என்ன இருக்குது, +10,000. ஓகேவா. +10,000 கொண்டுட்டு வந்தாச்சா, +10,000 கொண்டுட்டு வந்தாச்சு. +6920 கொண்டுட்டு வந்தாச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷனை இந்த ப்ளஸ்ஸை நான் என்ன பண்ணணும், இங்கே போடணும், பிஆர்எஸில் போடணும். இதை நான் வந்து பார்த்தோன்னா கேஷ் புக்கில் கொண்டுட்டு வரக்கூடாது. ஓகேவா. டிவிடெண்ட் கலெக்டடு. ஓகே, இதையும் கொண்டுட்டு வந்தாச்சா. 35,000. செக்கு ரெக்கார்டட் வைஸ் இந்த கேஷ் புக்கு கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதையும் கொண்டுட்டு வந்தாச்சு. இது செக் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன் இல்லை, இது எரர். ஓகேவா. எனக்கு இதுதான் நிறைய பசங்கக்கிட்டே வந்து பார்த்தோன்னா பிடிக்காது, குருட்டு மனப்பாடம் பண்ணுவாங்க. ஓகேவா. சார் வந்து பார்த்தோன்னா செக் ரிலேட்டட்னு சொல்லிட்டாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா செக்குன்னு இருக்கிறதுனால நம்ம இதை வந்து பிஆர்எஸில் கொண்டுட்டு வரணும், அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைக்கண்ணா, செக் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன்னா செக்கு டெபாசிட் பண்ணிட்டேன் பட் நாட் என்கேஷ்டு. அப்படின்னா செக்கு டெபாசிட்டடு பட் நாட் கிளியர்டு, செக் இஷ்யூடு பட் நாட் என்கேஷ்டு. இதை தவிர வேறு ஏதாச்சும் எரர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் அரித்மெட்டிக்கல் எரர். இந்த எரர்லாம் நான் என்ன பண்ணணும், நான் தான் இது பண்ணணும். இதுக்கு கோபால் கரெக்டாக தான் என்ட்ரி போட்டான், நான் தான் வந்து தப்பாக என்ட்ரி போட்டேன். ஸோ நான் தான் மாற்றணும். ஸோ அதனால் என்னோட புக்கில் நான் இங்கே வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வர ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையும் இங்கே போடணும் கரெக்டாக, ஏன்னா இதான் டெபிட் பேலன்ஸ். மைனஸ் வரத்தில் இங்கே போடணும். ஓகேவா. செக் இஷ்யூடு பட் நாட் என்டர்ட் இன் பேங்க் காலம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செக் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன் இல்லைக்கன்னா, இது எரரு. இதுவும் எரரு. ஸோ நான் தான் வந்து கரெக்ட் பண்ணணும். ஓகேவா. நான் தான் கரெக்ட் பண்ணணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செக் இஷ்யூடு பட் நாட் என்கேஷ்டுன்னு சொல்ல, செக் இஷ்யூடு பட் நாட் என்டர்டு இன் பேங்க் காலம். ஓகேவா. தட் மீன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா செக் ரிலேட்டட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, எரர் ரிலேட்டட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ எரர் ரிலேட்டட் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றதுனால நான் இங்கே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபயர் இன்சூரன்ஸு இங்கேயும் மைனஸ் பண்ணிட்டேன், இதையும் மைனஸ் பண்ணிட்டேன். ஸோ மீதி இருக்கிறது பேலன்ஸு கண்ணா. ஆக்சுவலாக இவங்க ஒரு தப்பு பண்ணிருக்காங்க. என்னதுன்னா,
பில் ஃபார் கலெக்ஷன் கிரெடிட்டட் இன் பேங்க் பட் நாட் என்டர்ட் இன் இது 53,000 ஆக்சுவலாக இங்கே தான் வரணும். ஓகே 53,000 அவங்க என்ன பண்ணிருக்கணும், இங்கே போட்டிருக்கணும். இது ஆக்சுவலாக இங்கே வரவே கூடாது. இது வந்து பார்த்தோன்னா ஐசிஐ பண்ண தப்பு. ஓகேவா, பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் கிரெடிட்டட் பை பேங்க். நான் என்ன சொன்னேன், 2 டிரான்சாக்ஷன் தான் வந்து பிஆர்எஸில் வரணும்னு சொன்னேன். இவங்க 3ஆவது ஒரு டிரான்சாக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது தப்பு. இதை நம்ம அங்கேயே 53,000 போட்டு எனிவே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டேலி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 53,000 இங்கே ஆல்ரெடி ஆட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரே ஒரு இது தான் வரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் கேஷ் புக் மெத்தடில் போடணும். அட்ஜஸ்டட் கேஷ் புக் மெத்தட்னா ஒன்றும் இல்லை கண்ணா, நார்மல் மெத்தட் தான். ப்ளஸ் மைனஸை கண்டுபிடி, எல்லா ப்ளஸ் மைனஸும் ஏசிபியில் போட்டுரு, அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் போட்டுரு, டோட்டலை மாற்றிடு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இந்த டோட்டல் கொடுத்தாங்கன்னா நீ ஆன்சரில் இந்த டோட்டல் மாற்றணும். பட் என்னன்னா 2 டிரான்சாக்ஷன், அதாவது நான் இப்படி சொல்கிறேனே 2 டிரான்சாக்ஷன் மட்டும் என்னதுன்னா பிஆர்எஸில் வரணும், ஏசிபியில் வரக்கூடாது. ஸோ ஏசிபி மெத்தடில் தட் மீன்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னா, சரி நீங்கள் ஏசிபி மெத்தடில் பிஆர்எஸ் பண்ணும்போது 2 டிரான்சாக்ஷன் தான் வருமானு கேட்டிங்கன்னா 2 டிரான்சாக்ஷன் தான் வரும். செக் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷனா செக் டெபாசிட்டடு அவரும் என்ட்ரி போட்டான், கோபால் என்ட்ரி போடல, ஏன்னா அவனுக்கு செக் பண்ணுறதுக்கு டைம் வேணும். செக் இஷ்யூடு அவரும் என்ட்ரி போட்டான், கோபால் என்ட்ரி போடல, ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தோன்னா என்கேஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு வந்து என் மச்சான் வந்து கொடுக்கணும், அப்போ தான் அவன் என்கேஷ் பண்ணுவான். 3வது பாஸ்புக் ஏரரை அவன் வந்து பார்த்தோன்னா ரெக்டிஃபை பண்ணணும். இது 3மே கோபாலோட பொறுப்பு, என் பொறுப்பு இல்லை. ஸோ பிஆர்எஸில் நான் கொண்டுட்டு வரேன். மீதி இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் போட்டுட்டு பேலன்ஸாக மாற்றிடுறேன். ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல், ஓகேவா, ப்ளஸ் மைனஸு நார்மல், இது நார்மல் மெத்தடு ப்ளஸ் மைனஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸ்டட் கேஷ் புக்கு. அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் பார்த்தீங்கன்னா செக் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன் மட்டும் இருக்குது பாருங்கள். செக் இஷ்யூடு பட் நாட் ப்ரெசென்டடு, செக் பெய்டு பட் நாட் கலெக்டடு. மீதி எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் கண்ணா. ஸோ இவ்வளோ தான் பிஆர்எஸ். சார் எனக்கு நீங்கள் வந்து அன்ஃபேவரபிள் மெத்தட்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா, அன்ஃபேவரபிள் மெத்தட்னு, அது ஏன் சரி எனக்கு இன்னும் சொல்லலை, எனக்கு அதையும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கண்ணா, 2மே சேம் தான். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா, பாஸ்புக்கில் டெபிட் பேலன்ஸ்னால் அன்ஃபேவரபிள், ஏன்னா டெபிட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். கரெக்டாக, ஒரே நிமிஷம், நெகட்டிவ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் பேலன்ஸு. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் பேலன்ஸு, இது ஃபேவரபிள் பேலன்ஸு. அதாவது டெபிட் பேலன்ஸ் கேஷ் புக்கில் இருக்குது, இல்லை கிரெடிட் பேலன்ஸ் பாஸ்புக்கில் இருக்குன்னா ஃபேவரபிள் பேலன்ஸ். அதாவது எனக்கு விருப்பமான பேலன்ஸ், அது என்னோட அசட் இண்டிகேட் பண்ணுது. இல்லை சார் நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்குதுன்னா அது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். ஓகேவா, ஸோ இவங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க, இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்க்கு எப்படி வந்து பார்த்தோன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ பாஸ்புக்கு, ஓகேவா, பாஸ்புக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னால் பாஸ்புக்கில் தான் ஏரோ வைக்க முடியும். ஓகேவா, பாஸ்புக்கில் தான் ஏரோ வைக்க முடியும். என்ட்ரி போடுறாங்க கண்ணா. இங்கே நீ வந்து பார்த்தனா நீ இப்போ வந்து நினச்சிக்காத ஆப்போசிட்டாக போடணும், ப்ளஸ் என்ன மைனஸ் போடணும். நான் வந்து தெளிவாக சொல்கிறேன், எப்பயும் போடுற மாதிரியே போடு. ஓகேவா, எப்பயும் போடுற மாதிரியே போடு. என்னதுன்னா இங்கே பாருங்கள், செக்கு அமௌண்டிங் டு 2,500 டெபாசிட்டட் பட் த சேம் வாஸ் ரிட்டர்ன்டு பை பேங்க் ஃபார் விச் நோ என்ட்ரி வாஸ் பாஸ்ட் இன் கேஷ் புக். ஒன்றும் இல்லை, அருண் வந்து பார்த்தனா 2,500 செக்கில் என்ட்ரி போட்டான், ப்ளஸ் 2,500 என்ட்ரி போட்டான். ஆனால் கோபால் என்ன பண்ணுறான், என்ட்ரி போடல. திருப்பி அனுப்பிவிட்டா இங்கே 0 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 0 தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும், இங்கே ப்ளஸ் 2500 போட்டால் தானே வந்து பார்த்தீங்கன்னா வரும். ப்ளஸ் 2500 போட்டால் தானே மேட்ச் ஆகும். அதனால தான் ப்ளஸ் 2500. சார் அப்போ என்ன சொல்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் சேமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் சேமு. அப்புறம் எதுக்கு சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டப்பாவில் வந்து நீங்கள் எதுக்கு சார் இங்கே ஆப்போசிட்டாக போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான லாஜிக் நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிரான்சாக்ஷன் அது 2 bills amounting to 2,500 were collected by bank but no entry was made in cash book. That means இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் இருக்குது. ஓகேவா, சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் நான் வந்து பார்த்தோன்னா கோபாலி என்ட்ரி போட்டான், ஆனால் வந்து அவரும் என்ட்ரி போடல. தட் மீன்ஸ் நான் இங்கே என்ன பண்ணணும், -3,000 போட்டால் தானே வந்து பார்த்தோன்னா 0 ஆகும். ஏன்னா ஏரோ இங்கே தான் இருக்கேன், நான் அங்கே போய் ப்ளஸ் பண்ண முடியாது, இங்கே -3,000, அதனால தான் -3,000. சார் அப்போ எல்லாமே சேமா சார், எதுக்கு சார் ஃபேவரபிள் பேலன்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா அங்கே ஆப்போசிட்டாக போடுறாங்க? ஆன்சர் சொல்கிறேன், பொறுமையாக இருக்கணும், ஆன்சர் சொல்கிறேன். ஓகே, இதையும் முடிச்சாச்சு. செக் ஃபார் 1,500 வாஸ் டெபிட்டட் ட்வைஸ் இன் த கேஷ் புக். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எரரு. ஓகேவா, 1,500 பதில் நான் என்ன பண்ணுறேன்,
3000 போடுறேன், ஏன்னா தப்பாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனால் 1500 தான் சார். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் 1500 போட்டால் டேலி ஆகிடும் சார். ஓகேவா சார்? இங்கே தானே ஆரோ இருக்குது, நான் இங்கே ப்ளஸ் 15,000 சாரி 1500 போடுறேன். டேலி ஆயிடுச்சா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் 1500 போட்டு டேலி ஆகிடுச்சுக்கண்ணா. ஓகேவா? இன்னொன்று, ஏ பில் ஃபார் 5000 டியூ ஃப்ரம் மிஸ்டர் பாலாஜி ப்ரீவியஸ்லி டிஸ்கவுண்டட் ஃபார் பில் ஃபார் 5000 டியூ ஃப்ரம் பாலாஜி ப்ரீவியஸ்லி, ஒரு நிமிஷம். இது அதாவது என்னதுன்னா, இதை நான் இப்படி சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு எனக்கு வந்து பார்த்தோன்னா கேஷ் தரான், பட் கேஷாக தரல, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக தரான். ஓகேவா? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். நீங்கள் அந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா நான் இப்பயே சொல்கிறேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை கண்ணா, 5000. ஓகேவா? 5000 நான் என்ன பண்ணுறேன், டெபாசிட் பண்ணுறேன். செக் மாதிரி தான் வச்சுக்கோங்க. நான் 5000 நான் டெபாசிட் பண்ணுறேன். ஆனால் கோபால் வந்து என்ன பண்ண மாட்டான், டெபாசிட் எடுத்துக்க மாட்டான். ஓகேவா? 5000 வந்து பார்த்தா டப்புன்னு எடுத்துக்க மாட்டான், அவன் செக் பண்ணுவான். ஓகேவா சார்? அது என்ன சார் 5000 ஆனால் டிஸ்கவுண்டட் ஃபார் 4800. டிஸ்கவுண்டட் ஃபார் 4800னா ஒன்றும் இல்லை கண்ணா, கொஞ்சம் சர்வீஸ் சார்ஜ். ஓகேவா? கோபால் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சர்வீஸ் கொடுக்குறான். ஓகேவா? ஒரு சர்வீஸ் கொடுக்குறான். அது என்ன பில் டிஸ்கவுண்ட் சர்வீஸ்னால், பில்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து டியூ ஆகும். தட் மீன்ஸ் அருணுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பில்லு வந்திருக்கா, அந்த பில்லுக்கு வந்து காசு எப்போ வரும் அருணுக்கு, ஒரு மாதத்துக்கு அப்புறம். அதாவது என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான், மச்சான் என்கிட்ட இப்போ காசு இல்லை, ஒரு மாதம் அப்புறம் காசு வரும், அது வரைக்கும் நீ என்ன பண்ணி இந்த பில்லை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். எனக்கு என்னதுன்னா, எனக்கு அவசரம், என் ஃப்ரெண்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் தருவான்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணுற பொறுமை இல்லை. நான் என்ன பண்ணுறேன், நான் போய் பேங்க்கில் கொடுக்குறேன். பேங்க்கில் கொடுக்கும்போது பேங்க் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான், சர்வீஸ் சார்ஜ் போடுவான். அதுதான் 200. ஓகேவா? பேங்க் சர்வீஸ் சார்ஜ் போடுவான், அது 200. ஸோ சர்வீஸ் சார்ஜில் இங்கே எந்த விதமான தப்பும் நடக்காது. ஓகேவா? கோபால் என்ன பண்ணுறான், ஓகேப்பா உனக்காக நான் வந்து பார்த்தோன்னா உனக்கு சர்வீஸ் பண்ணுறேன், ஒரு மாதத்துக்கு அப்புறம் வர போகிற காசை நான் உனக்கு இப்பயே தரேன், ஸோ அதனால் வந்து என்னதுன்னா நான் உனக்கு சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து பார்த்தோன்னா என்ட்ரி போடுறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கோபால் வந்து பார்த்தோன்னா டிஸானர் பண்ணிட்டான். சாரி, கோபால் வந்து பார்த்தோன்னா டெபிட் பண்ணிட்டான். ஓகேவா? கோபால் வந்து பார்த்தோன்னா டெபிட் பண்ணிட்டான். தட் மீன்ஸ் அவனுக்கு வந்து பார்த்தோன்னா காசு வரல, அருணோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து காசு வரல. அதனால இந்த 5000க்கு இப்போ டேலி ஆகுதா. ஆனால் என்ன பண்ணிட்டான் கோபால் என்ன பண்ணிட்டான் அதுக்கப்புறம் இந்த 5000 வந்து பார்த்தோன்னா டெபிட் பண்ணிட்டான். ஏன்னா வந்து பார்த்தோன்னா அருணோட ஃப்ரெண்டு அவன்கிட்ட காசு இல்லை, அவன் பில்லை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டான். அதனால் வந்து நான் டிஸானர் பண்ணிட்டேன்னு டெபிட் பண்ணிட்டான். ஓகே, பட் என்னன்னா இவன் வந்து பார்த்தோன்னா டெபிட் பண்ணல. ஸோ அதுக்காக என்ன அர்த்தம்னா, நம்ம இங்கே ப்ளஸ் பண்ணணும், இங்கே -5000 நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், +5000 அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ தானே வந்து பார்த்தோன்னா இங்கே இது டேலி ஆகும். ஸோ இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா +5000. ஓகேவா சார்? அப்புறம் என்ன சொல்கிறீங்கன்னா, ஃபேவரபிள் பேலன்ஸும் அன்ஃபேவரபிள் பேலன்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் நான் யோசிக்கணுமா, மண்டையில் எதுவும் மாற்றக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மண்டையில் எதுவும் மாற்றக்கூடாது பார்க்கணும், ஒரே ஒரு மாதிரி தான் யோசிக்கணும். நீ எங்கே திரும்ப மாற்றணும், நீ இப்படி எழுதுனன்னு வச்சுக்கான், அது அன்ப்ரொஃபஷ்னலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. யார், நான் சொல்லலை, எல்லா கம்பெனிலும் அதான் சொல்லுவாங்க. ஓகேவா? இது அன்ப்ரொஃபஷ்னல். அது என்ன சார் அன்ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி எடுத்துன்னு போய் இந்த அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மைனஸ்ன்னு போடக்கூடாது. இப்போ ப்ராக்கெட்டில் இருக்குதுன்னா மைனஸ்ன்னு தானே இருக்குதுன்னு அர்த்தம், நீங்கள் மைனஸ்ன்னு போடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் அவங்க எப்படி போடணும்னு சொல்கிறாங்கன்னா சைனை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சைனை மாற்றுங்க. அதாவது நீங்கள் மைனஸ்ன்னு இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் மைனஸ்னு ஆரம்பிச்சிங்கன்னா, அதாவது ஃபேவரபிள் பேலன்ஸு ப்ளஸ்ஸு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் மைனஸ்னு ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாம் சேமு தான். பட் என்ன அதுனா, இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள், கரெக்டாக தான் பண்ணுறீங்க. பட் என்ன அதுனா ப்ரொஃபஷ்னலாக இதை மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. யார்? ஐசிஐ சொல்லுது ப்ரொஃபஷ்னலாக மாற்றுங்க. ப்ரொஃபஷ்னலாக மாற்றணுன்னா என்ன தெரியுமா கண்ணா, நீங்கள் -3500 போடக்கூடாது, +3500 போட்டுட்டு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். ஏன்னா ப்ரொஃபஷ்னலாக வந்து யாரும் மைனஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இதை இங்கே சைனை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணணும், மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் கண்ணா, அவ்வளோதான் சார். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஃபேவரபிள் பேலன்ஸ்க்கும் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்க்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். இங்கே சப்ட்ராக்ட் இருந்ததுன்னா இங்கேயும் சப்ட்ராக்ட். பட் எப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே 5000 அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, கேஷ் புக் பேலன்ஸ் 5000 ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது நீங்கள் பேலன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் நெகட்டிவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரெண்டுமே சேம் கண்ணா.
ரெண்டுமே சேமு ஓகேவா. இல்லை சார் நான் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அது ப்ளஸ்ன்னு போட்டுட்டு கேஷ் புக் பேலன்ஸ் அன்ஃபேவரபிள்னு எழுதிட்டு மீதி இருக்கிற எல்லா சைனையும் மாற்றிடணும். ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ்னால் ப்ளஸ்ஸாக மாற்றிடணும், அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக ஐசிஐஏ கொஞ்சம் அன்ப்ரொஃபஷனலாக தான் பண்ணிருக்காங்க. அதனால சைனை மாற்றலை ஓகேவா. அதனால் சைனை மாற்றலை. பட் ஐடியலி வந்து என்ன சைனை மாற்றணும். இப்போ கேஷ் புக் பேலன்ஸ் டெபிட், இது ஃபேவரபிள், இது விட்ருங்க. நான் வேறு ஏதாச்சும் சம்மு வருதான்னு பார்க்குறேன் ஒரே நிமிஷம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அட்ஜஸ்டட் கேஷ் புக் மெத்தடில் வெறும் கேஷ் ரிலேட்டட் ட்ரான்சாக்ஷன் மட்டும் வருது. ப்ளஸ் வந்து பாஸ்புக் எரர் வரலாம். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் கேஷ் புக்கில் வந்துடும், பிஆர்எஸில் வராது. இங்கே வேறு இங்கே பாருங்கள் கண்ணா, இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக். ஓகே, ஓவர் டிராஃப்ட்னா அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இங்கே ப்ரொஃபஷனலாக இருக்குது. தலைவன் வந்து இந்த சம்மில் யார் ஐசிஐ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ்னு போடல. நீங்கள் மைனஸ்னு போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா சைனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா சைனை சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் யோசிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி யோசிச்சுக்கோங்க கண்ணா, இதே மாதிரி யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மாற்றிக்கலாம் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லி காட்டுறேன். இப்போ ஐடியலி நீங்கள் அந்த ஓவர் டிராஃப்ட் அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஃபேவரபுளாக அன்ஃபேவரபுளானு மண்டேலேருந்து எடுத்துருங்க. ட்ரான்சாக்ஷனை மட்டும் பாருங்கள். ட்ரான்சாக்ஷனை மட்டும் பார்த்தீங்கன்னா செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட். செக் டெபாசிட்டட்னா அருண் என்ட்ரி போட்டுருவான். ஒரு 10,000 அருண் என்ட்ரி போட்டுருவான்னு வச்சுக்கோங்களேன். இவன் என்ட்ரி போட மாட்டான். ஸோ நான் என்ன பண்ணணும், -10,000 போடணும் ஓகேவா. ஸோ -10,000. ஆனால் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ன்னு போடுவான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ்ன்னு இருக்கிறத ப்ளஸ்ன்னு மாற்றிட்டான் ஓகேவா. அதனால் நம்மளும் இங்கே சேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான் கண்ணா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்க்கு நீங்கள் பண்ணுற சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னா நீங்கள் அப்படி இல்லை சார், அப்படி இல்லாட்டினா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் இந்த மாதிரி கூட பண்ணாமல் இதை நான் மைனஸ்னு கூட போடலாமான்னு கேட்டிங்கன்னா மைனஸ்னு கூட போடலாம். ஸோ அது எய்தர் ப்ரொஃபஷனலோ அன்ப்ரொஃபஷனலோ ஆன்சர் கரெக்டாக வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா எய்தர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது என்ன பண்ணலாம் நீங்கள் மைனஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா. மைனஸ் கேஷ் புக்கில் வந்து மைனஸ் பேலன்ஸ் இருக்குது 103,595 அப்படின்னு மைனஸில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த இதுவும் பண்ண தேவையில்ல. இங்கே -10,000 இருக்கா, நீங்கள் மைனஸ்ன்னு போடலாம் ஓகேவா. ஸோ மறுபடியும் -10,000 போடலாம். இல்லை சார் நான் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், நான் கொஞ்சம் சிஏ மாதிரி நடந்துக்கணும்னா நீங்கள் அதை ப்ளஸ் பண்ணிவிட்டு இதையும் ப்ளஸ் பண்ணிடணும். அதுக்காக தான் இங்கே ப்ளஸ்ஸுக்கண்ணா. ஸோ தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ் மட்டும் மைண்டில் இருந்தனா போதும். ஃபேவரபிள் பேலன்ஸுக்கு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், 2 டீ ஓப்பன் பண்ணி அருண் புக்கு கோபால புக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும். ப்ளஸ்ஸாக மைனஸானு கண்டுபிடிக்கணும். அந்த திறமை இருந்தனா போதும். அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சேம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இங்கே மைனஸ்னு சேம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இல்லை சார் நான் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ப்ளஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் வேணால் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்னு ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறேன், ப்ளஸ்ன்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஆப்போசிட் சைன் அப்படி யூஸ் பண்ணணும் கண்ணா. ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணணும். அதனால தான் என்னன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எல்லாத்துலேயும் ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணிருப்பாங்க ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் பிஆர்எஸ் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே.